ஹே ஹேடா மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டிருக்கிறது டன் மை ட்ரீம்ஸ். நாங்க ஸ்வீட்டி. ஸோ இந்த வீடியோ நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த வீடியோட கண்டினியூ வீடியோ தான். ஸோ வாங்க நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டோரிக்குள்ள போகலாம். நான் சொல்லும்போதும் ஒரு ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறத அப்படியே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி வாங்க நம்ம இப்போ நம்மளோட ட்ரீம்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இந்த ட்ரீமோட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தான் அந்த கவுன்சில் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு ஜிம்மினே பார்த்துட்டு இருந்திருப்பீங்களா மறிச்சு. ஸ்டில் நீங்கள் இப்பயும் அதே மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் ராத்திரி ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஜிம்மின் உங்களுக்கு பண்ணது அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டது எல்லாமே வந்து ஒரு மாரி இப்படி நெனச்சு பார்த்துட்டு, இப்ப ஜிம்மில நீங்க ஏதாவது பண்ணணுங்கிற மாரி வந்து நீங்க நெனைக்கிறீங்க. பிகாஸ் அவன் வந்து உங்கள எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பான். எந்த தப்பும் செய்யாத நீங்க, எதுக்காக உங்களுக்கு இவ்ளோ பெரிய தண்டனை? அப்படிங்கிற மாரி தான் வந்து நீங்க இப்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களுமே வந்து இப்ப ஜிம்மின ஏதாவது பண்ணணும். அட் சேம் டைம் நீங்க குடுக்குற தண்டனை அவன் வாழ்நாள் முழுக்க அவன் மறக்கவே கூடாது. ஸோ அத நெனச்சு அவன் ஒவ்வொரு நொடியும் செத்து செத்து வாழணும் அப்படிங்கிற மாரி தான் இப்ப நீங்க டிசைட் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் அவன வந்து நீங்க எப்படி பழி வாங்கலாம்னு யோசிக்கிறம்போது உங்களுக்கு இப்போ டிசிப்ளினா இருக்கிறது உங்களோட பேரண்ட்ஸ் தான். பிகாஸ் உங்களோட பேரண்ட்ஸ் வந்து உங்க கூட இருக்கிறது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. இப்போ நீங்க தனியா இருக்கணும்னு தான் நினைக்கிறீங்க. அதுவும் இல்லாம நீங்க மட்டும் தானே இப்போ ஜிம்மின தனியா பழி வாங்கணும் மாரி நினச்சிருப்பீங்க. ஸோ உங்க மூலமா உங்களோட பேரண்ட்ஸ் அவன பனிஷ் பண்ணுறதுலாம் உங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. நீங்க தான் இப்போ டைரக்ட்டா அவன பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதனால எப்படியாவது வந்து உங்களோட பேரண்ட்ஸ் இப்போ நீங்க இந்த வீட்ட விட்டு வெளிய அனுப்பணுங்கிற மாரி தான் திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. ஆனா அவங்கள எப்படி வெளிய அனுப்புறதுன்னு உங்களுக்கு சுத்தமா புரியல. ஸோ அத பத்தியே நீங்க யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது தான் உங்களோட ஜிம்மியோட அப்பா இருக்கார் இல்லையா? அவர் வந்து சொல்லியிருப்பார்ல, "ஜிம்மி சாரி ஒயின் இந்த மாரி ஒரு நிலைமையில விட்டுட்டு, எங்கனால போய் எங்களோட வீட்லலாம் இருக்க முடியாது. அ ஒயின் நார்மலான நிலைமைக்கு வந்துட்டான்னா, நாங்க எங்களோட வீட்டுக்கு போயிருவோம்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பார் இல்லையா ஜிம்மி கிட்ட. ஸோ அந்த விஷயம் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ அதனால நீங்களுமே இப்போ என்ன திங்க் பண்றீங்கன்னா, நம்ம இதே மாரி இப்படியே இருந்தோம்னா, கண்டிப்பா இவங்க நம்மள விட்டு போமாட்டாங்க. ஸோ நம்ம திரும்பவும் நார்மலா இருக்கிற மாரி நடிச்சா மட்டும் தான் இவங்க இங்கேருந்து போவாங்க. அதான் சரி. இப்ப நமக்கு வேற வழியும் இல்ல. அதத்தான் பண்ணியாகணும். அப்படிங்கிற மாரி நீங்களும் இப்ப டிசைட் பண்ணிட்டு, ஸோ உங்க ஃபேமிலி இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாத்தையுமே வந்து நீங்க இப்ப இந்த வீட்ட விட்டு தொரத்தணுங்கிறதுக்காக, இப்ப நீங்க வந்து ஒரு மாரி சோகமா தானே இருந்திருப்பீங்க, அந்த குழந்தை இறந்ததுலேருந்து. ஆனா இப்போ வந்து நீங்க டோட்டலா வந்து இப்படி ஒரு மாரி நார்மலா இருக்க மாரி சேஞ்ச் ஆகுறீங்க. அதாவது நடிக்கிறீங்க. நீங்க நார்மலா இருக்கிற மாரி வந்து நடிச்சுட்டு இருக்கீங்க. உங்களோட பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி தான். அப்பதான் வந்து அவங்க நம்பிட்டு உங்கள தனியா விட்டுட்டு போவாங்க. அதுவும் இல்லாம நீங்க இப்ப தனியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறீங்க. அவங்க அவங்க உங்க கூட இருந்தா ஒரு மாரி உங்களுக்கு டிஸ்டர்பிங்கா இருக்க மாரி இருக்கு. ஸோ, அதனாலேயே உங்க பேரண்ட்ஸ் முன்னாடிலாம் நீங்க வந்து எப்பயும் போல நார்மலா இருக்க மாரி இருக்கீங்க. நல்லா சிரிச்சு பேசுறீங்க. அப்புறம் அவங்க முன்னாடியும் ஜிமின நீங்க வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க. ஸோ, ஜிம்மினுமே அதுக்கேத்த மாரி உங்ககிட்ட ஒரு மாரி கேரிங்கா இருக்கிற மாரி தான் வந்து அவருமே நடிக்கிறாரு. ஸோ, இப்படியே நீங்க உங்களோட ஆக்டிங்க ஒரு கொஞ்ச நாள் போட்டிருப்பீங்க. ஒரு 1 வீக்குக்கு இப்படியே வந்து கன்டினியூஸ் ஆயிருந்திருக்கும். ஸோ, இப்போ மொத்தமா உங்களோட பேரண்ட்ஸ் வந்து நீங்க டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஹோப் அவங்களுக்கு வந்ததுமே, இப்போ உங்களோட பேரண்ட்ஸுமே அவங்கவங்க வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்றாங்க. ஸோ, இப்போ நீங்களுமே அத கேட்டுட்டு, சரி ஓகேப்பா, போயிட்டு வாங்க. அப்படிங்கிற மாரி சொல்லி நீங்களுமே வழி அனுப்பி வைக்கிறீங்க. பட் அவங்க போம்போது கூட உங்கள பார்த்து, அ "வயன் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்களுக்கு கால் பண்ணு. அப்புறம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடு, நல்லா தூங்கு. அப்புறம் கொஞ்சம் ஹெல்தியா இரு. ஓகேவா? உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ." அப்படிங்கிற மாரி இப்போ உங்களோட அப்பாவுமே உங்கள பார்த்து சொல்லிட்டு, உங்களோட அப்பா, அம்மா 2 பேருமே வந்து இப்போ உங்களோட வீட்ட விட்டு போயிடுறாங்க. நீங்களும் ஜிம்மிலும் தான் வந்து உங்களோட அப்பா, அம்மா வந்து வழி அனுப்பி வச்சுட்டுருப்பீங்க. ஜிம்மிலும் கூட தான் இருந்திருப்பாரு. அவருமே அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு, "சரி மாமா நான் பார்த்துக்கிறேன். ஏதோ ஒண்ணுனா இனிமே உங்களுக்கு நான் கால் பண்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லி தான் அவருமே வந்து வழி அனுப்பி வைக்கிறாரு. இப்போ உங்களோட பேரண்ட்ஸ் போனதுமே, இவ்வளோ மணி நேரம் வந்து நீங்க ஒரு மாரி ஸ்மைலி ஃபேஸோட தான் நின்னுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ உங்களோட பிஹேவியர் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுது. இன்னும் சொல்லப்போனா உங்களுக்கு இப்போ தான் வந்து நிம்மதியா இருக்க மாரி இருக்கு. நீங்க இவ்வளவும் பண்ணது வந்து உங்களோட பேரண்ட்ஸ வீட்ட விட்டு அனுப்புறதுக்காக தானே. அந்த பிளான் சக்சஸ் ஆனதுனால நீங்களுமே இப்போ ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு, இப்போ நீங்க ஸ்ட்ரெயிட்டா உங்க வீட்ல ஒரு மேட் இருப்பாங்க. அதாவது நீங்க அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா, உங்களோட அப்பா தான் வந்து இந்த மேட வந்து பெர்மனன்ட்டா வந்து இங்க இருக்கிற மாரி வந்து செட் பண்ணியிருந்திருப்பாரு. இப்போ அவங்களுமே வந்து 1 வீக்கா உங்களோட வீட்ல தான் வந்து வொர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ, இப்போ உங்களோட பேரண்ட்ஸ் போனதுமே, நீங்க இப்போ அந்த மேட தான் கூப்பிடுறீங்க. ஸோ, இப்போ அந்த மேடமும் உங்ககிட்ட வந்து, அம் மேடம் அ என்னாச்சு மேடம்? ஏதாவது வேணுமா? அப்படிங்கிற மாரி வந்து உங்ககிட்ட ரொம்ப பணிவா கேட்குறாங்க. இப்போ நீங்களும் அவங்கள பார்த்துட்டு, ஆம் அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இனிமே நீங்க இங்க வேலைக்கு வர வேண்டாம். ஸோ, நீங்க நாளைலருந்து வேற எங்கேயாவது போய் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படிங்கிற மாரி நீங்க சொல்றீங்க. அத கேட்டதுமே அந்த மேடம், "அ என்னாச்சு மேடம்? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்ல வேலை ஏதாவது சரியா செய்யலையா மேடம்? எதா இருந்தாலும் சொல்லுங்க ப்ளீஸ்." அப்படிங்கிற மாரி அவங்களுமே இப்போ ஒரு மாரி குழப்பத்தில கேட்குறாங்க. இப்போ நீங்களும், "இல்ல, இல்ல.
நீங்கள் வேலையில் நல்லா தான் செய்கிறீங்க. பட் இருந்தாலும் இப்போது எனக்கு மேலே யாரும் தேவையில்லை. இப்போ தான் எனக்கு உடம்பு சரியில்லாச்சுல்ல, அதனால் நானே போய் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். அதனால் இப்போ நீங்கள் எனக்கு தேவையில்ல. மேபி ஃப்யூச்சரில் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ நீங்களே வந்து அந்த 1 வீக்குக்காக உங்களுக்கு வீட்டில் ஒர்க் பண்ணியிருந்திருப்பா இல்லையா, அதுக்கான வந்து சேலரி வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குறீங்க. அந்த அமௌண்ட்டையுமே கொடுத்து, இந்தாங்க நீங்கள் 1 வீக்காக எங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணீங்களே அதுக்கான அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துட்டு, இப்போ நீங்களுமே வந்து அந்த மேடை வந்து வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறீங்க. இப்போ அந்த மேடமே வந்து ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு, மேடம் உங்களோட அப்பாவுக்கு தெரிஞ்சா நான் பேசிக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இப்போ நீங்களுமே வந்து ஜிம்மோட ரூம் இருக்கு இல்லையா, இப்போ ஜிம்மோட ரூமுக்கு தான் வரீங்க. அந்த ஜிம்மின்னு உங்களோட அப்பாவை சென்ட் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா, நீங்கள் உங்களோட அப்பா அம்மா 2 பேர்த்தையும் சென்ட் பண்ணியிருந்திருப்பீங்க இல்லையா, அப்போவே அவருமே வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறங்கிற மாதிரி போயிருப்பார். உங்ககிட்ட எதுவுமே சொல்லியிருந்திருக்க மாட்டார். அவர் பாட்டு கிளம்பி போயிருந்திருப்பாரு. இப்போ நீங்களும் அந்த வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இப்போ அந்த வீட்டில் இருக்கீங்க. அந்த மேடையுமே நீங்கள் போக சொல்லிவிட்டு, இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஜிம்மினோட ரூமுக்கு தான் போகிறீங்க. ஜிம்மினோட ரூமுக்கு போயிட்டு உங்களோட திங்ஸ் எல்லாமே வந்து ஜிம்மினோட ரூமில் தான் இருக்கும். அந்த ஜிம்மின் தானே வந்து உங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவரோட திங்ஸோட கலந்து வச்சுட்டு இருப்பாரு. அதனால் நீங்களுமே இப்போ உங்களோட பேக் எடுத்து உங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அந்த பேக்கில் எடுத்து போட்டுட்ருக்கீங்க. உங்களோட ட்ரெஸ்ஸு, காஸ்மெட்டிக்ஸு, உங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன பொருள் கூட விட்டு வைக்காமல் எல்லாத்தையுமே இந்த ரூம்லேருந்து எடுத்துகிட்டு, இப்போது நீங்கள் ஆல்ரெடி தனியாக இருந்திருப்பீங்களே ஒரு ரூமில், கீழே இருக்கிற ரூமில், அந்த ரூமுக்கே இப்போ வந்து நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் கொண்டு வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணி அந்த ரூமை வந்து உங்களோட ரூமாக இப்போ மாற்றிக்கிறீங்க. இப்போ உங்களுக்குன்னு ஒரு ரூமை நீங்கள் தனியாக உருவாக்குனதுக்கப்புறம் தான் இப்போ உங்களுக்கே ஒரு மாதிரி அப்படியே நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்குது. பிகாஸ் இப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. நீங்கள் இத்தனையும் பண்ணது நீங்கள் தனியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க. அதனாலே நீங்கள் இப்போ ஒரு மாதிரி இப்படியே ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி தான் வந்து உங்களோட டேஸுமே போகுது, ஓகேவா? நீங்களும் ஜிம்மின்னு மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கீங்க. நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதோ இல்லை, பார்த்துக்கிறதோ இல்லை. இப்போ சொல்லப்போனால் நீங்கள் ஜிம்மின் எப்படி உங்களை அவாய்ட் பண்ணார், உங்களோட ஃபேஸை கூட பார்க்காம அவர் பாட்டு போயிடுவார் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஜிம்மினை பார்க்காமலே அவரை வந்து அப்படியே இக்னோர் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் அவருக்கு ஏதோ சமைச்சு வைக்கணும்னா சமைச்சு வைப்பீங்க. ஆனால் அவருக்கு சர்வ்லாம் பண்ண மாட்டீங்க. அவன் வேணும்னா போட்டு சாப்பிட்டு போட்டும், இல்லைன்னா விட்டுறட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்களும் இப்போ நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ ஜிம்மியுமே அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நடந்துப்பார். அவருக்கு தோணுச்சுனா தான் சாப்பிடுவார், இல்லைன்னா சாப்பிட மாட்டார். அவர் பாட்டுக்கு அப்படியே ஆஃபீஸ் போயிடுவார். மேக்ஸிமம் வந்து அவர் ஃபுட்டும் நீங்கள் சமைச்சது இப்போல்லாம் சாப்பிட்றதே இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் வந்து ஜிம்மின் வந்து வீட்டுக்கே வரணும் கிடையாது. ஒரு சில நாளில் வந்து வீட்டுக்கே வரமாட்டார். அப்படியே வீட்டுக்கு வந்தாலும் இப்போல்லாம் ரொம்ப லேட்டாக தான் வராரு. நீங்களும் இதெல்லாம் வந்து பெருசாக ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காம, நீங்கள் பாட்டுக்கு அப்படியே அந்த ரூமில் வந்து ஒரு மாதிரி தனியாகவே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போயிருக்கோம். கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா இப்போ வந்து உங்களுக்குமே வந்து அந்த வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது. எப்பயுமே நமக்கு ஒரே மாதிரி ரொம்ப நேரம் இருக்க முடியாது இல்லையா? அதனால தான் இப்போயும் வந்து உங்களுக்கு தனியாகவே இருந்தாலும், இப்போது வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. இருந்தாலும் வந்து இப்போ உங்களுக்கு தனிமையில் இருக்கிறது ஒரு மாதிரி போர் அடிக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக டிப்ரெஷனுக்கு போகிற மாதிரியே இருக்குது. எப்போ பார்த்தாலும் உங்களோட குழந்தையோட நினப்பாகவே இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு கேள்வி கேட்குறதுக்கும் யாரும் இல்லை, உங்களுக்கு ஆறுதல் சொல்லவும் யாரும் இல்லை. ஸோ அதனால் நீங்களுமே வந்து இப்போ உங்களோட லைஃப்பை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி திங்க் பண்ணிவிட்டு, நீங்களும் வந்து ஏதாவது ஒர்க்குக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து டிசைட் பண்ணுறீங்க. ஒர்க்குக்குன்னா உங்களோட அப்பா கம்பெனியே இருக்குது, நீங்கள் அங்கெல்லாம் வேலைக்கு போகலன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயே நீங்கள் வந்து இன்வால்வ் ஆக வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் தனியாக போய் இண்டிபெண்டண்ட்டாக இருக்கணும், நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஷைனை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டிசைட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட ஃபோனுமே இல்லை. ஃபோன் இருந்தால் கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு இந்த மாதிரி எங்கேயாவது வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோன் இல்லாதனால நீங்கள் இந்த நியூஸ் பேப்பர்ஸ்லாம் ஜாப் வேக்கண்ட் வரும் இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் வந்து நீங்கள் அந்த நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பார்த்து நீங்களுமே வந்து ஒவ்வொரு கம்பெனிக்காக போயிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. பட் நீங்கள் போகிற கம்பெனி எல்லாமே உங்களோட அப்பா சம்மந்தப்பட்ட கம்பெனியாக தான் இருக்குது. அதனால் அவங்களுக்குமே வந்து உங்களை நல்லா தெரியுது, நீங்கள் இவரோட பொண்ணு தான் அப்படிங்கிறது. ஸோ அவங்களுமே வந்து உங்களுக்கு வேலையெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் அவங்களும் வந்து உங்களுக்கு வேலை கொடுத்து உங்களோட அப்பாவை கம்பெனியோட அப்படியே பகைச்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பமும் இல்லை. அதனால் அவங்களுமே வந்து வேக்கண்ட் இருந்தாலும் உங்களுக்கு வேலை இல்லை, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி அதிகமாக ஸ்கில் எல்லாம் இல்லை, எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி உங்களை டிஸ்குவாலிஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே வெறுத்து போடுறீங்க. ப்ளஸ் அவ்வளோ இன்டர்வியூஸை நீங்கள் அட்டெண்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. அவ்வளோ இன்டர்வியூஸ்லேயும் நீங்கள் வந்து அப்படியே தோற்று தான் போயிருந்திருப்பீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்குமே அப்படியே ஒரு மாதிரி வெறுப்பாகுது. ச்சே, எங்கே போனாலும் நமக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்களுமே வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்போ உங்களோட ஹோப் மட்டும் விடுற மாதிரி இல்லை. கடைசி வரைக்கும் நீங்கள் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, இப்போ நீங்களுமே வந்து ஃபைனலாக ஒரு
கம்பெனியோட இன்டர்வியூக்கு போகிறீங்க. பட் அந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான கம்பெனிலாம் கிடையாது. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி தான். அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியே ஒரு 1 இயர் 2 இயர் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் நீங்கள் போய் இப்போது ஜாயின் பண்ணுறீங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறீங்க. இப்போது அவங்க கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்குமே நீங்களும் வந்து அப்படியே கரெக்டாக ஆன்சரும் பண்ணிடுறீங்க. சரி, இப்போ அவங்களுமே மிஸ் ஃபைன், நீங்கள் இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் நாளைக்கே வந்து ஜாபில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை சொல்லிடுறாங்க. இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி எப்படி பயங்கர சந்தோஷமா இருக்குது. பிகாஸ் எவ்வளோ வாட்டி நீங்கள் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி தோற்று போயிருந்திருப்பீங்க. ஸோ இந்த வாட்டி நீங்கள் இந்த இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டீங்க, உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் நினச்சதே நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அதுக்கு வந்து உங்களுக்குன்னு பணம் வேணும். உங்களுக்கு பணம் கொடுக்குறதுனா இப்போ வந்து ஜிம்மின் மட்டும்தான் இருப்பார். ஜிம்மின்கிட்டயும் நீங்கள் போய்லாம் பணம் கேட்க மாட்டீங்க. அப்புறம் உங்களோட அப்பா இருக்கார். உங்களோட அப்பா கேட்டபோது மொத்தம் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் பணம் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அவர்கிட்டயுமே உங்களுக்கு கேட்கறதுக்கு பிடிக்காம இப்போ நீங்களா வந்து ஒரு வேலையை தேடிக்கிட்டு நீங்கள் சம்பாதிக்கிற காசில் நீங்கள் சுதந்திரமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்துருப்பீங்க. ஸோ இப்போ அந்த வேலை கிடச்சதுமே உங்களுக்குமே வந்து ஒரு மாதிரி பயங்கர சந்தோஷமா இருக்குது. ஸோ அதே சந்தோஷத்தோட தான் நீங்கள் இப்போ உங்களோட வீட்டுக்குமே வரீங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போது நீங்கள் ஜிம்மோட கார் வெளியே இருக்கிறத நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. பிகாஸ் அந்த டைமில் வந்து ஜிம்மின் வந்து வீட்டிலலாம் இருக்க மாட்டார். எப்பயும் ஆஃபீஸில் தான் இருப்பார். இப்போ நீங்களுமே ஜிம்மின் கார் வெளியே இருக்கிறத பார்த்துட்டு இப்போ மெதுவாக நீங்களுமே வந்து உங்களோட டோர் இருக்கு இல்லையா, அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வரீங்க. பட் உங்களுக்கு அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து சவுண்ட் கேட்குது. அது என்ன சவுண்ட்னா, ஒரு பொண்ணு வந்து மூன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சவுண்ட் கேட்குது. அதுவும் அந்த டோரை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா தான் கேட்குது. டோருக்கு வெளியே இருக்கும்போதெல்லாம் கேட்கவே இல்லை. இப்போ நீங்களுமே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் அந்த சவுண்ட் கேட்குது இல்லையா, இப்போ நீங்களுமே அந்த சவுண்ட் கேட்டுட்டு என்ன சவுண்ட் இது, என்னது இது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்களுமே இப்போ ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் அந்த சவுண்டை கேட்குறீங்க. பட் அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியுது. ஏதோ ஒரு பொண்ணு வந்து மூன் பண்ணுற மாதிரி தான் சவுண்ட் கேட்குது. அதுவும் இல்லாமல் ஜிம்மினோட கார் வெளியே தான் நிற்கிது. அதுவும் இல்லாமல் நீங்களுமே வந்து இப்போ புரிஞ்சுக்கிறீங்க. ஓ, இப்போ ஜிம்மின் தான் வந்து ஏதோ ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி நினைக்கும் போது உங்களுக்கு பயங்கரமாக கோவமும் வருது. பிகாஸ் இவ்வளோ நாளாக வந்து வெளியே தான் போயிட்டு இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தான். வீட்டுக்கு இது மாதிரி எந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்து இப்போ பண்ணதில்ல. இப்போ ரொம்ப தைரியம் வந்து இப்போ வீட்டுக்கே, அதுவும் நீங்கள் இல்லாத டைமில் வந்து இந்த மாதிரி உங்களோட வீட்டுக்கே ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணு கூட இப்படி சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நினைக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக கோவம் வருது. இப்போ அவனை நினச்சா உங்களுக்குமே வந்து ஒரு மாதிரி கேவலமாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்களுமே வந்து ஒரு மாதிரி அப்படியே அந்த இடத்துலயே அப்படியே ஒரு மாதிரி மூவ் ஆகாமல் அந்த டோர்கிட்டயே அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறீங்க. உள்ளே போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இப்போ யோசிச்சுட்டு நின்றுருக்கீங்க. அதுவும் இல்லாமல் அவங்க எங்கே இருக்காங்கன்னு வேறு உங்களுக்கு தெரியல. நீங்கள் போயிட்டு பார்க்கும்போது அவங்க ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் ஏதாவது ஒரு எம்பாரசிங்கான ஒரு மூமெண்ட் ஆகிடும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுற விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்கவும் விரும்பலை. ஸோ இப்போ நீங்களுமே வந்து இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அந்த டோர்கிட்டயே ஒரு மாதிரி யோசிச்சுருக்கீங்க. இப்போ உங்களுக்குமே ஒரு தைரியம் வருது. அவன் என்னமோ பண்ணிட்டு போச்சானா, நமக்கு என்ன, இது நம்மளோட வீடு, நம்ம ஏன் பயந்துக்கிட்டு இருக்கணும், அவன் என்னமோ பண்ணிட்டு போச்சானா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நீங்களுமே திங்க் பண்ணிட்டு இப்போ நீங்களுமே வந்து உங்களோட வீட்டுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி மெதுவாக நடந்து போகிறீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து நடந்து போயிட்டு தான் இருக்கீங்க. அப்படி நீங்கள் அந்த ஹாலில் போய் பார்த்தா ஹாலில் யாருமே இல்லை. நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க இந்த ஹாலில் வந்து ஒரு மாதிரி சவுண்ட் வருது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்துருப்பீங்க. இப்போ ஹாலில் போய் பார்த்தா ஹாலில் யாரும் கிடையாது. அதனால் நீங்களுமே இப்போ அந்த ஹாலில் யாருமே இல்லைங்கிறத நோட் பண்ணிவிட்டு, ஹாலில் யாருமே இல்லைன்னா இப்போது இந்த சவுண்ட் எங்கேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நீங்களுமே வந்து லிசன் பண்ணி கேட்குறீங்க. இப்போ ஜிம்மோட ரூமை பார்க்குறீங்க. ஜிம்மோட ரூம்லேருந்து அந்த சவுண்ட் கேட்குற மாதிரி தெரியல. நீங்கள் இருக்க இடத்துல இருந்து தான் பக்கத்தில் எங்கேயோ கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்களுமே இப்போது என்னவா இருந்தால் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் தான் உங்களோட ரூமுக்கு போகலாங்கிற மாதிரி உங்களோட ரூமுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்படி நடந்து போகும்போது உங்கள் ரூமுக்கு இன்னொரு சைடில் இருக்கும் இல்லையா, லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் இருந்திருக்கும். இப்போ அந்த ரூமோட டோரு பாதி சாத்தி பாதி சாத்தாமல் இருந்த மாதிரி இருந்திருக்கும். நீங்களுமே உங்களோட ரூமுக்கு போகும்போது எதாச்சும் அந்த ரூமை பார்க்குறீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜிம்மின் அந்த ரூம்குள்ளே தான் ஒரு பொண்ணு கூட ஒன்றா இருந்துட்டு இருக்காரு. அதுவும் டோரை கூட சரியாக லாக் பண்ணாமல். ஸோ நீங்களுமே வந்து உங்களோட ரூமுக்கு போகிற வழியில் எதிர்ச்சியாக தான் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. வாண்டடாக போய் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ரூமுக்கு போகிற எதிர்ச்சியாக தான் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ நீங்களுமே வந்து அந்த ரூமில் தான் அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு உங்களுக்குமே ஒரு மாதிரி ஆகுது. பிகாஸ் இந்த விஷயம் உங்களுக்கு இப்போ சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால் நீங்களுமே வந்து இப்போ ஜிம்மின் ஒரு மாதிரி அப்படியே மனசில் திட்டுறீங்க. ச்சீ, அசிங்கம் பிடிச்சவன், டோரை கூட ஒழுங்கா சாத்தாமல் எப்படி பண்ணிட்டு இருக்கான் பாரு, இவனுக்குலாம் கொஞ்சம் கூட மூளையே இல்லை, ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறான், ச்சீ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நீங்களுமே வந்து ஜிம்மில் மனசுக்குள்ள நினச்சிட்டு திட்டிட்டு இப்போ நீங்களுமே உங்களோட ரூமுக்கு போகலாங்கிற மாதிரி தான் இப்போ போகிறீங்க. அப்படி உங்களோட ரூம் டோரை வந்து நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுறீங்க அந்த ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணி. அப்படி ஓப்பன் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஆ ஜிம்மின் ஜிம்மின் ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணு, ஸ்லோவாக பண்ணு
அப்படிங்கிற வாய்ஸ் உங்களுக்கு கேட்குது. இப்போ நீங்களுமே அந்த வாய்ஸ் கேட்டதும் ஒரு செகண்ட் அப்படியே வந்து நிற்கிறீங்க. பிகாஸ் இந்த வாய்ஸை கேட்கும்போது உங்களுக்கு எங்கேயோ பழக்கப்பட்ட வாய்ஸ் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது இப்போது. ஆனால் யாரோட வாய்ஸ்ன்னு இப்போ உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு இல்ல. அந்த பொண்ணுமே வந்து ஒரு மாதிரி ஜிம்மின் ஜிம்மின் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருந்திருப்பா இல்லையா? ஸோ அந்த வாய்ஸை கேட்க தான் இந்த வாய்ஸை நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்களுமே திங்க் பண்ணுறீங்க. அப்படி ஓவராக திங்க் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு இந்த வாய்ஸ் யாரோடதுங்கிறதே வந்து தெரியுது. அப்படி அந்த வாய்ஸ் யாரோடதுன்னு தெரிஞ்சதுமே உங்களுக்கு இப்போ உங்களோட முகமே வந்து அப்படியே ஒரு மாதிரி மாறுது. ஸோ அதனால் நீங்களுமே இப்போது இந்த வாய்ஸ் இந்த வாய்ஸ் அவளோட தானே, அவளோட வாய்ஸ் மாதிரி தான் இருக்குது. அப்போது அவள் தான் இங்கே இருக்காளா? அவள் கூட தான் இப்போது ஜிமின் ஒன்றா இருக்காரா என்ன? அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்களுமே திங்க் பண்ணிவிட்டு ஒரு டவுட்டில் திரும்பவுமே அந்த ரூமை பாதி டோர் ஓப்பனில் தான் இருந்திருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 2 ஸ்டெப் மட்டும் முன்னாடி எடுத்து வச்சு அந்த டோரை அப்படியே ஒரு மாதிரி எட்டி பார்க்குறீங்க. பிகாஸ் நீங்கள் இப்போ திங்க் பண்ணுறது அது யோனா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. அதனால் நீங்களுமே அப்படியே எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா அது யோன் தான். ஸோ யோனை பார்த்ததுமே உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பயங்கர ஷாக் ஆகிடுது. உங்களோட வாழ்க்கை நாசமானதுக்கே அந்த யோன் தானே மூல காரணம். ஸோ இப்போ அவள் தான் உங்களோட வீட்டில், அதுவும் உங்களோட புருஷன் கூட அவள் ஒன்றா இருந்துட்டுருக்கா. ஜிமின் வேறு ஏதாவது பொண்ணை கூட்டிகிட்டு வந்து பண்ணியிருந்தா கூட நீங்கள் இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த யோன் கூட இப்போ ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போது தான் உங்களுக்கு இப்போ பயங்கரமாக கோவம் வருது. இன்னும் சொல்லப்போனால் உங்களோட வாழ்க்கையவே அழிச்சவ. அதனாலேயே உங்களுக்கு இப்போ யோன் மேலேயும் ஜிமின் மேலேயும் இப்போ பயங்கரமாக இப்போ கோவம் வருது. ஸோ இப்போ அந்த கோவத்திலே தான் அப்படியே நீங்களுமே வந்து அந்த ரூமையே நின்று பார்த்துட்ருக்கீங்க. இப்போ யோனுமே வந்து நீங்கள் வெளியே நின்று பார்க்குறத பார்த்துட்றா. ஸோ இப்போ அவளுமே ஜிமின் கிட்ட "அ, ஜிமின் ஜிமின் வைன் ஜிமின் வைன் வந்துட்டா விடு" அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ ஜிமின் கிட்ட சொல்கிறா. இப்போ ஜிம்மினுமே வந்து உங்களை பார்க்குறாரு. இப்போ நீங்கள் தான் அந்த டோருக்கு வெளியே அப்படின்னு அவங்க 2 பேர்த்தையும் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி நின்று இருந்திருப்பீங்க இல்லையா? இப்போ ஜிம்மின் அதை பார்த்துட்டு ச்சீ அசிங்கம் பிடிச்சவ எப்படி நின்று பார்க்குறா பாரு, இவளுக்குலாம் கொஞ்சம் கூட சென்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவருமே அந்த பெட்டை விட்டு எந்திரிச்சு இப்போ அந்த டோரை வந்து ஃபுல்லாக லாக் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ நீங்களுமே வந்து அதை பார்த்துருந்துருப்பீங்க. ஜிம்மின் உங்களை பார்த்து இந்த மாதிரி கேவலமாக சொன்னது, டோரை வந்து டக்குன்னு சாத்துனது எல்லாத்தையுமே நீங்களும் அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி நின்று கேட்டு தான் இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்குமே ஒரு மாதிரி இப்படியே அருவருப்பாக தான் இருக்குது. தட் சேம் டைம் இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பண்ணுறது உங்களால் ஏற்றுக்கவும் முடியல. இப்போ நீங்களுமே ஒரு மாதிரி எங்களோட ரூமுக்கு வேகமாக ஓடி வந்து உங்களோட ரூம் வந்து அப்படியே ஒரு மாதிரி லாக் பண்ணிக்கிட்டு அந்த பெட் இருக்கு இல்லையா, அந்த பெட்டில் போய் அப்படியே ஒரு மாதிரி போய் உட்காந்துக்கிறீங்க. அதுவும் உங்களோட 2 காலையும் குறுக்கி நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி குறுங்க மாதிரி அப்படியே உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு அவங்க 2 பேரும் அந்த அங்கே பண்ணிட்டுருக்காங்க இல்லையா, அந்த சவுண்ட் வந்து உங்களோட ரூமுக்குமே வந்து நல்லா கேட்குது. அந்த சவுண்ட்லாம் கேட்க உங்களுக்குமே வந்து அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பிகாஸ் எந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா, ஜிம்மி உங்க கூட பாஸ்ட் லைஃப்ல இருந்திருப்பார் இல்லையா, அந்த அந்த விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு அப்படியே ஞாபகம் வருது. ஸோ அந்த ஞாபகம் வரதுனால உங்களாலுமே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீங்களுமே இப்போ உங்களோட கால வந்து அப்படியே ஒரு மாதிரி பொத்திக்கிறீங்க. பொத்திக்கிட்டே ஒரு மாதிரி அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி, "இல்ல, இல்ல, இல்ல, இல்ல வேண்டாம், வேண்டாம். நான் எதுவும் பண்ணல." அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நீங்கள் இப்போ ஒரு மாதிரி அழுதுகிட்டே கத்திட்டு இருக்கீங்க. பிகாஸ் இப்போ உங்களுக்கு அந்த பாஸ்ட்ல நடந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது இப்போ உங்களுக்கு நினச்சி பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்களுமே வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனில் தானே இருந்திருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்தினாலேயே நீங்கள் இப்போ இந்த மாதிரி அந்த சவுண்ட் கேட்குறதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்குமே ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி வெறுப்பாகுது. நீங்களும் உங்களோட கண்ணையும் காதையும் ஒரு மாதிரி எப்படி இருக்க பொத்திக்கிட்டு, "இல்லை, இல்லை, நான் எதுவும் பண்ணல, இல்லை" அப்படிங்கிற மாதிரி தான் நீங்களும் வந்து ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க, பைத்தியம் பிடிச்ச மாதிரி. ஸோ இப்படியே கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி நீங்களுமே வந்து ஒரு மாதிரி அழுதுட்டு கதறிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்களுமே வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும்போது நீங்கள் மறுபடியும் அந்த சவுண்ட் கேட்குதாங்க மாதிரி இப்போ லிசன் பண்ணி கேட்டால் அந்த சவுண்ட் இப்போ கேட்கல. இப்போ நார்மலாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் இப்போவுமே வந்து இப்போ தான் வந்து நீங்கள் ஒரு மாதிரி இப்படியே ரிலாக்ஸாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிப்ரெஷன்லேருந்து இப்போ தான் வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸாக வர மாதிரி அப்படியே நீங்களுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மாதிரி வெளியே வந்துட்டுருக்கீங்க, நார்மல் ஆகிட்டுருக்கீங்க. அப்படி நார்மல் ஆகிட்டு நீங்களுமே இனிமேல் வந்து இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, இந்த வீட்டை விட்டு சீக்கிரமாக வெளியே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ திங்க் பண்ணுறீங்க. இப்போ இருக்கிறது இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த மாதிரி ஜிம்மின் இந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தான் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அதனால் நீங்களுமே வந்து இப்போ உங்களோட ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதனால் நீங்களுமே இப்போ உங்களோட ஒர்க்குக்கு ரெகுலராக போயிட்டுருக்கீங்க. அதாவது நீங்கள் 1 மந்த் சேலரி வாங்குவீங்க இல்லையா, அந்த சேலரி வாங்குற வரைக்குமே நீங்கள் வந்து இப்போ இந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ணி ஆகணும். அந்த 1 மந்த் கேப்பில் கூட ஜிம்மின் வந்து அந்த பொண்ணை அப்பப்போ தான் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தார். இப்போலாம் என்னடான்னா அந்த பொண்ணை யோனை இருக்கிறாள் இல்லையா, அந்த யோனை மொத்தமாக கூட்டிகிட்டு வந்து அவளோட ரூம்லேயே வந்து தங்க வச்சிட்டாரு.
அதனால அவங்களுமே வந்து ரொம்ப பயங்கரமா தான் இப்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க இருக்கீங்கிறதே நீங்க ஒருத்தி இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறந்து, இன்னும் அவங்க 2 பேரும் மட்டும் தான் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க அப்படிங்கிற மாரிலாம் நெனச்சுட்டு, அவங்களோட இஷ்டத்துக்கு அப்பப்போ ஒண்ணா இருந்துட்டுருக்காங்க. ஸோ இதனாலயுமே வந்து நீங்க ஒரு மாரி அப்படியே பயங்கரமா தான் அ டிஸ்டர்ப் ஆகுறீங்க. இப்போ 1 மந்த் சேலரி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? அந்த சேலரி கிடைச்சதுமே நீங்க இப்போ உங்களோட வீடு இருக்கு இல்லையா? அந்த வீட்லேருந்து அப்படியே உங்களோட திங்ஸ் எல்லாமே எடுத்து பேக் பண்ணிட்டு, இப்போ உங்க கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்களா? அந்த கம்பெனிக்கு பக்கத்திலேயே ஒரு வீட வந்து எடுத்து ரென்ட்டுக்கு எடுத்து நீங்க அங்கேயே வந்து ஸ்டே பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ஜிம்மினுமே நீங்க போனா போயிட்டு போறா, நமக்கு என்ன அப்படிங்கிற மாரி தான் வந்து எதையும் கண்டுக்காம அப்படியே விட்டுருந்துருப்பாரு. ஸோ இப்போ நீங்களுமே அந்த வீட்ட விட்டு தனியா வந்து இப்ப தனியா வந்து தங்கி, இப்போ நீங்களுமே வந்து ஒரு மாரி அப்படியே ஒரு ரிலாக்ஸான ஒரு லைஃப்ப இப்போ வாழ ஸ்டார்ட் பண்றீங்க. பிகாஸ் இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. ஜிம்மின்னு உங்க கூட இல்ல. இப்ப நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்க. அதுவும் அந்த லைஃப்ப வந்து இப்ப தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாரி என்ஜாய் பண்ணி வாழ ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு புடிச்ச விஷயத்தெல்லாம் நீங்க வாங்குறீங்க. புடிச்சதெல்லாம் செய்றீங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு இப்போ ஆஃபீஸ் போறதெல்லாம் ரொம்ப புடிச்சிருக்கு. நீங்க ஆஃபீஸ் போறீங்களே, அப்படி ஆஃபீஸ் போம்போது கூட உங்களோட கொலீக்ஸ் எல்லாமே வந்து உங்கள நல்ல விதமா தான் ட்ரீட் பண்றாங்க. ஸோ நீங்களுமே அவங்க கிட்ட ஒரு மாரி ஹம்பிளா தான் நடந்துக்குவீங்க. அதனால நீங்களுமே வந்து உங்களோட அ கம்பெனி இருக்கு இல்லையா? அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு மாரி ஹார்ட் ஒர்க்கு, ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமே பண்ணி, இப்போ நீங்க போய் ஜாயின் பண்ணியிருந்திருப்பீங்களா? அந்த நிலைமையில இருந்தத விட, இப்போ உங்களோட கம்பெனி பல மடங்கு இப்போ ஒரு மாரி ஏர்னிங்ஸ வந்து டேக் ஓவர் பண்ற மாரி நீங்க வந்து உங்களோட கம்பெனிய வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்னால நீங்க முன்னாடி கொண்டு வந்திருப்பீங்க. ஸோ, அதனாலேயே வந்து உங்களோட எம்டிக்குமே வந்து உங்கள பெர்சனலாவே ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நீங்க தான் வந்து ஒரு எஃபிஷியன்ட்டான ஒரு பெர்சனா இருக்கீங்க இல்லையா? அதனால அவருமே வந்து உங்கள அவரோட பிஏவா இப்போ அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாரு. நீங்க ஜஸ்ட் போய் அந்த கம்பெனில ஒரு ஸ்டாஃபா தான் ஒர்க் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் உங்களோட ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க்னால இப்போ நீங்க அந்த கம்பெனியோட எம்டிக்கு நீங்க ஒரு பிஏவா இப்போ வந்து நீங்க உங்களோட ஒர்க்க கன்டின்யூ பண்ணிட்டுருக்கீங்க. அதுவும் இல்லாம இப்போ உங்களோட லைஃப் ஸ்டைலே பயங்கரமா மாறிடுச்சு. இப்போ உங்களுக்கும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களோட ஆஃபீஸ்ல. மின்னு, காங்குன்னு 2 பசங்க. சாரி 2 பேர் இருக்காங்க. ஒரு பொண்ணு ஒண்ணு, மின்னுன்னு ஒருத்தி, அப்புறம் காங்குன்னு ஒரு பையன். அண்ட் அவங்க 2 பேருமே ஆல்ரெடி கப்பிள்ஸ் தான். அதுவும் இல்லாம அவங்களுமே உங்களோட டீம் தான். நீங்க ஒரு டீம் மாரி தான சேர்ந்து எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ப்ராஜெக்ட் விஷயத்துல வந்து ஒரு டீமா தானே எல்லாமே வந்து அ செஞ்சுட்ருப்பீங்க. அதனால நீங்களுமே வந்து உங்களோட நீங்க தான் வந்து உங்களோட டீமுக்கு டீம் லீடரு. அவங்களும் வந்து உங்களோட டீம் தான். அதுவும் இல்லாம அவங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எப்படியோ வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் ஒரு மாரி பயங்கரமா சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்களுமே உங்க லைஃப்ல நம்ம வந்து இப்போ ஒரு மாரி எல்லாத்தையுமே மறந்துட்டு, பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே இப்போ ஒரு மாரி மறந்துட்டு, உங்களோட லைஃப்ப இப்போ ஒரு மாரி பிஸியா இருக்கிற மாரி மாத்திக்கிறீங்க. ஸோ இப்படியே ஒரு நாள் நீங்க உங்களோட ஆஃபீஸில தான் உங்களோட கேபின்ல வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்குன்னு தனி கேபினே இருக்கு. அந்த கேபின்ல தான் இப்ப நீங்க உட்காந்து உங்களோட சிஸ்டம் முன்னாடி வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படி நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது வந்து உங்களோட ஃபோன் இருக்கு இல்லையா? அந்த ஃபோனுமே வந்து ரிங் ஆகுது. இப்போ நீங்களுமே அந்த ஃபோன் எடுத்துட்டு, "ஹலோ" அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்ல பேசுறது உங்களோட எம்டி தான். "ஆ ஒயன் நீ இப்போ என்னோட கேபினுக்கு கொஞ்சம் வரியா?" அப்படிங்கிற மாரி இப்ப அவருமே கூப்பிடுறாரு. நீங்களுமே, சரி சார். நான் உடனே வரேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்போ நீங்க தான் உங்களோட எம்டி இருக்கார் இல்லையா? அந்த எம்டியோட ரூமுக்கு போறீங்க. சார் மே ஐ கம்?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறீங்க. "ஆ வாங்க மிஸ் ஒயன். வந்து உட்காருங்க." அப்படிங்கிற மாரி தான் வந்து உங்களோட எம்டியுமே வந்து உங்கள உட்கார சொல்றாரு. பிகாஸ் உங்களோட எம்டி வந்து ஒரு நல்ல பெர்சன். அவரு உங்க கம்பெனில ஒர்க் பண்ற எல்லா எம்ப்ளாயீஸ் கிட்டயுமே ஒரு மாரி ஹம்பிளா தான் நடந்துப்பாரு. உங்க கம்பெனில ஒர்க் பண்ற எல்லாத்துக்குமே வந்து உங்களோட எம்டியுமே ரொம்ப புடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு தங்கமான மனுஷன் தான் அவரு. ஸோ, இப்ப நீங்களுமே போய் அவர் முன்னாடி உட்காந்துட்டு, "ஆ சொல்லுங்க சார். என்ன விஷயமா கூப்பிட்டீங்க?" அப்படிங்கிற மாரி நீங்களும் கேட்குறீங்க. இப்போ உங்களோட எம்டியும், "ஆ மிஸ் பயன் நான் ஒரு விஷயம் பண்ணலான்னு இருக்கேன். அதுவும் நம்மளோட கம்பெனியோட வளர்ச்சிக்காக." அப்படிங்கிற மாரி உங்ககிட்ட சொல்றாரு. நீங்களும், "என்ன விஷயம் சார்?" அப்படிங்கிற மாரி நீங்களுமே கேட்குறீங்க. இப்போ உங்களோட எம்டியும், "ஆ இல்ல மிஸ் ஒய் நம்மளோட கம்பெனி இப்போ எந்த நிலைமையில இருக்குன்னு உனக்கே தெரியும்ல. அஃப்கோர்ஸ் நீங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கூட நம்மளோட கம்பெனி கொஞ்சம் லாபத்த பார்த்தது தான். பட் இருந்தாலும் இப்போ நம்மளோட கம்பெனி ஒரு மாரி லாஸ்லயே போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாம இப்போ நம்மகிட்ட இன்வெஸ்ட் பண்றதுக்கு கூட பணமே இல்ல. உனக்கே நல்லா தெரியும்ல." அப்படிங்கிற மாரி வந்து அவருமே கேட்குறாரு. "ஆ தெரியும் சார். அதனால தான் நானும் இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, கொரியால இருக்கக்கூடிய டாப் 5 கம்பெனிஸ்க்கு நம்மளோட கம்பெனிய ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அக்ரீமெண்ட்ல வித்தரலான்னு இருக்கேன். அப்படி நான் அந்த கம்பெனிஸ்க்கு என்னோட கம்பெனிய வித்துட்டேன்னா, அதுக்கப்புறம் அந்த கம்பெனி நம்மளோட கம்பெனிய டேக் ஓவர் பண்ணி
அவங்க அவங்களோட பிஸ்னஸில் ஜாயின் பண்ணி கொலாபரேஷன் பண்ணி நம்மளோட பிராண்ட் கம்பெனியவே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கம்பெனியாக அவங்க மாற்றிடுவாங்க. ஸோ அதனால தான் நானும் கொரியாவில் இருக்கக்கூடிய டாப் 5 கம்பெனிஸ்க்கு டைப் வச்சுக்கிற மாதிரி இப்போது பேசியிருக்கேன். அதில் 4 கம்பெனிஸும் நம்மளோட கம்பெனி நிலைமையை பார்த்துட்டு நம்ம கூட டைப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இருக்க ஒரே ஒரு கம்பெனி தான், அந்த கம்பெனி தான் நம்ம கூட இப்போது டைப் பண்ணிக்கிறதுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி எங்களோட பாஸ்மே உங்ககிட்ட சொல்கிறாரு. இப்போ நீங்களுமே அதை கேட்டு சரி ஓகே சார், இப்போ நீங்கள் அந்த கம்பெனியோட டைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இனிமேல் அந்த கம்பெனி நம்ம கம்பெனியோட சேர்ந்து கொலாபரேஷனில் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாங்கன்னா நம்மளோட கம்பெனியோட பிராண்டுமே கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சதும் நம்மளோட கம்பெனி நமக்கே திரும்ப வந்துடும் தானே? அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே இப்போ ஒரு மாதிரி டவுட்டில் கேட்குறீங்க. ஆமாம், நம்மளோட கம்பெனி அக்ரிமெண்ட் முடிஞ்சதும் திரும்ப நம்மக்கிட்டே வந்துடும். பட் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ புதுசாக வர ஒரு அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது லீஸுக்கு வரக்கூட அந்த 1 இயர் 2 இயர் கூட அந்த கம்பெனி அவரோட கம்பெனியாக தான் இருக்கணும். அதுவும் மொத்தமாக அவரோட கம்பெனியாகவே தான் இருக்கணும். அந்த கம்பெனிக்கு அவர் மட்டும் தான் பாஸாக இருக்கணுங்கிற மாதிரி வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண சொல்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களோட பாஸுமே சொல்கிறாரு. இப்போ நீங்களுமே அதை கேட்டுட்டு, "அது எப்படி சார்? நீங்கள் தானே இந்த கம்பெனியோட ஓனர். அப்படி இருக்கும்போது அந்த கம்பெனிக்கு நீங்கள் லீஸுக்கு தானே கொடுக்குறீங்க. நீங்கள் ஒரேடியாக வித்துடலைல. நீங்கள் விற்றீங்கன்னா வேணால் அந்த கம்பெனியோட ஓனர் இந்த கம்பெனிக்கு முதலாளியே ஆக முடியும். சும்மா டைப் வச்சுக்கிறதுக்குலாம் எப்படி அந்த கம்பெனியோட உங்களோட பிளேஸில் வந்து உட்கார முடியும்?" அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்களுமே ஒரு மாதிரி டவுட்டில் கேட்குறீங்க. இப்போ அவரும் இளவயன் இப்போது 100% ஷேரிங் அமௌண்ட்டில் 80% இப்போ அந்த கம்பெனி தான் வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க. நான் ஜஸ்ட் ஒரு 20% மட்டும்தான் அவங்களுக்கு நான் தரப்போகிறேன் ப்ராஃபிட் அமௌண்ட்டாக. ஸோ அதனால் 80% தர அந்த கம்பெனியோட பாஸ் தான் இனிமேல் நம்மளோட கம்பெனிக்கும் பாஸாக இருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நானுமே கேட்டாகணும். அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ உங்களோட பாஸ்மே வந்து ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ நீங்களும் அதை கேட்டுட்டு ஒரு மாதிரி இப்படி யோசிக்கிறீங்க. யோசிச்சுட்டு சரி ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அந்த கம்பெனியோட டைப் வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் இது ஜஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட் தானே. 1 இயர் 2 கழிச்சதும் திரும்பவும் நீங்கள் நம்மளோட கம்பெனி நல்ல நிலைமைக்கு வந்துடும். அப்போ நீங்கள் தானே மறுபடியும் பாஸாக இருப்பீங்க. ஒரு 2 இயர் 1 இயருங்கிறது சும்மா ஒரு சொடக்க போகிற நேரத்தில் கண்டிப்பாக பாஸ் ஆகிடு சார். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்மளோட கம்பெனி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன். அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. இப்போ அந்த எம்டியுமே கேட்டுட்டு சரி ஓகே, டைப் வச்சுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த கம்பெனி பாஸ் இங்கே வந்தார்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நீங்களாம் செஞ்சாகணும். பிகாஸ் நான் அவங்களோட பாஸ் தான். இருந்தாலும் இப்போ எனக்கு அந்த டைமில் எந்த ஒரு பவருமே இருக்காது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நீங்கள் பண்ணியாகணும். அதுவும் இல்லாமல் அவரும் என்ன மாதிரி நடந்துப்பாருன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால் நம்மளோட ஸ்டாஃப்ஸும் எப்படி இதை ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களோட எப்படியுமே சொல்லார். இப்போ நீங்களும் அதை கேட்டுட்டு சார் கவலையை விடுங்க, நீங்கள் பயப்படாமல் அந்த கம்பெனியோட டைப் வச்சுக்கோங்க, நான் எம்ப்ளாயீஸ் கிட்ட சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்களுமே வந்து உங்களோட எம்டிக்கு ஒரு பாசிட்டிவ் வைவை கொடுக்குறீங்க. இப்போ அவருமே சரி ஓகே, நீ பேசுனீன்னா அப்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்லாம் இருக்கு இல்லையா, அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து உங்களோட தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் பர்ஃபெக்டாக பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே அக்செப்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் திரும்பவுமே உங்களோட கேபினுக்கு வந்திருப்பீங்க. அப்படி உங்களோட கேபினுக்கு வந்து நீங்களுமே அந்த பேப்பர் ஒர்க் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. பிகாஸ் அந்த கம்பெனி வந்து நாளைக்கே உங்களோட கம்பெனிக்கு வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதா இருக்குது. அதனால் நாளைக்கே அவங்க அந்த கம்பெனிக்கு வராங்க இல்லையா, அதனால் நீங்களுமே வந்து இப்போது அந்த பேப்பர் ஒர்க் எல்லாமே வந்து ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டேவே ஆயிருக்கும். இன்றைக்கி தான் அந்த புது எம்டி எங்களோட கம்பெனிக்கு வரதா இருக்குது. அண்ட் எல்லாருமே வந்து கம்பெனியில் ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அந்த புதுசாக வரக்கூடிய அந்த பாஸ் இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப ஒரு மாதிரி சிடுமூஞ்சி, யாருக்கிட்டேயுமே அதிகம் பேச மாட்டாராம்மா, வேலை ஒழுங்காக நடக்கலைன்னா வேலையை விட்டு யோசிக்காமல் தூக்கிட்டு வராம்மா. அதுவும் இல்லாமல் அவர் ஒரு சைக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் மின்னும் காங்குக்கும் கூட அந்த புதுசாக ஒரு எம்டி வரார் இல்லையா, அந்த புதுசாக ஒரு பாஸுக்கு மேலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பிகாஸ் எல்லாருமே வந்து
அவர வந்து ஒரு மாரி நெகட்டிவா தான் சொல்றாங்க. அண்ட் ஆல்ரெடி அவங்களோட கம்பெனிலயே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா? புதுசா வர பாஸோட கம்பெனில ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸு. அவங்களுமே வந்து அவருக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூ தான் குடுப்பாங்க. அவரு வந்து நல்லவர்லாம் கிடையாது. அவர் ரொம்ப மோசமானவரு. எப்ப பாரு வேல வாங்கிட்டே இருப்பாரு. அவரும் சிரிக்க மாட்டாரு. நம்மளையும் சிரிக்கிறதுக்கு விட மாட்டாரு. அப்படிங்கிற மாரி தான் வந்து எல்லாருமே வந்து அந்த புது பாஸ வந்து ஒரு மாரி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கேட்கும்போது உங்களுக்குமே வந்து ஒரு மாரி பயமா தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க வந்து உங்களோட பயத்த வெளிக்காட்டிக்காம, நீங்க பாட்டுக்கு அப்படியே உங்களோட சிஸ்டம்ல வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப மின்னும் காங்கும் தான் உங்ககிட்ட வந்து உட்காந்துட்டு, "ஹே ஒயன், புதுசா ஒரு பாஸ் வராருன்னு சொன்னேன்ல, அந்த பாஸ் இத பத்தி என்னடி நம்ம கம்பெனில எல்லாருமே ஒரு மாரி நெகட்டிவா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வேள அவங்கலாம் சொல்ற மாரி நிஜமாலுமே அந்த பாஸ் நேர்ல அப்படிதான் இருந்தாருன்னா, இப்ப நம்ம என்ன பண்றது?" அப்படிங்கிற மாரி வந்து மின்னுமே வந்து மாரி கேட்குறா. நீங்களும் மின்ன வந்து பார்க்குறீங்க. என்ன பண்றதுன்னா, நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம பாட்டுக்கு நம்மளோட வேலைய பார்க்க வேண்டியதான். அப்படிங்கிற மாரி நீங்களுமே வந்து ஒரு மாரி கேஷுவலா சொல்றீங்க. இவன் மின்னும் அத கேட்டுட்டு, "விளையாடாத ஒயன். நம்ம நம்மளோட இப்ப பாஸ் இருக்கார்ல, இந்த பாஸ் நம்மகிட்ட எவ்வளோ ஹம்பிளா நடந்துக்கிட்டாரு. ஆனா, இப்போ வரப்போற பாஸு அப்படியெல்லாம் இருக்க மாட்டாராமே! நான் இப்ப என்ன பண்றது? இவ்வளோ நாள் இந்த கம்பெனில வேலை செய்யாம தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். இனிமே அந்த அந்த புது பாஸ் வந்துட்டாருன்னா, இப்ப நான் வேலை செய்யணுமே! அதுவும் இல்லாம இந்த பாஸுக்கு எங்க போச்சு அறிவு? இப்ப கிடைக்கிற லாபம் அவனுக்கு பத்தலையாக்கும். இன்னும் கோடி கோடியா பணம் கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டுனா தான், இவ ஆத்மா சாந்தி அடையும் போல. அப்படிங்கிற மாரி இப்போ உங்களுக்கு பாஸா இருந்திருப்பார் இல்லையா? பழைய கம்பெனி ஓனரு. பழைய எம்டி. அந்த எம்டிய வந்து இப்போ மின் வந்து ஒரு மாரி இப்படியே திட்டிட்டு இருக்கா. எதுக்கு அந்த கம்பெனில போய் ஒரு மாரி டை அப் வச்சுக்கிறா? அப்படி டை அப் வச்சுட்டு தான் வச்சுக்கிறான். ஒரு நல்ல கம்பெனில போய் வச்சுக்க மாட்டானா? ஒரு கேவலமா பேசக்கூடிய ஒரு பாஸ் கிட்ட போய் இந்த மாரி வந்து கம்பெனிய வித்துட்டு, இப்படி உட்காந்துட்டு இருக்கானே! அதுவும் அவன் வித்தா கூட பரவால்ல. நம்மளையும் சேர்த்து வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கானே! அப்படிங்கிற மாரி தான் மின்னும் வந்து ஒரு மாரி புலம்பிக்கிட்டு இருக்கா. ஸோ நீங்களுமே அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு மின்னுக்கு, "இங்க பாரு மின், யாரு வந்தா என்ன? வராட்டி போனா என்ன? நீ உன்னோட வேலைய கரெக்ட்டா பார்த்தீன்னா, யாரும் உன்ன இங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. புரியுதா? அதுவும் இல்லாம நான் உன் கூட இருக்கேன்ல, விடு நான் பார்த்துக்கிறேன் உன்ன." அப்படிங்கிற மாரி பேசி, நீங்க தான் வந்து மின்னுக்கு ஒரு மாரி ஆறுதலா இருக்கீங்க. காங்க்குமே வந்து அது புடிக்கல தான். பிகாஸ் காங்குமே வந்து அந்த புதுசா வர பாஸ நெனச்சு ஒரு மாரி பயத்துல தான் இருக்காரு. இருந்தாலும் அவரும் வந்து கொஞ்சம் ஒரு மாரி கேஷுவலா தான் இருக்காரு உங்கள மாரியே. அவன் வந்தா பார்த்துக்கலாம். வந்தா என்ன பண்ணிட போறான்? வேலைய விட்டு தூக்குனா தூக்கிட்டு போச்சுடா. நமக்கு என்ன வந்துச்சு? அப்படிங்கிற மாரி தான் வந்து அவருமே வந்து ஒரு மாரி கேஷுவலா தான் இருக்காங்க. ஆனா மின்னு மட்டும் தான் வந்து ஒரு மாரி இப்படியே பயத்திலேயே இருக்கா. ஸோ இப்படியே வந்து நீங்க ஒரு மாரி அந்த ரூம்குள்ள உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது வந்து, இப்ப அந்த புது பாஸ் வந்துட்டாரு அப்படிங்கிற மாரி வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து உங்ககிட்ட சொல்றாங்க. இப்ப நீங்களும் நீங்களும் அவங்க அந்த ரூம்லேருந்து வெளிய வரீங்க. உங்களோட கேபின்லேருந்து 3 பேருமே வெளிய வந்துட்டு, நீங்க தான் வந்து அந்த பொக்கைய குடுத்து அந்த புது பாஸுக்கு வந்து வெல்கம் பண்ற மாரி இருக்கும். உங்கள தான் வந்து உங்களோட எம்டி வந்து வெல்கம் பண்ண சொல்லியிருந்திருப்பாரு பொக்கையெல்லாம் குடுத்து. அதனால நீங்களுமே வந்து அவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்சதும், நீங்களுமே வந்து கையில அந்த பொக்கே ஃப்ளார்லாம் எடுத்துட்டு, இப்போ நீங்களுமே வந்து அந்த கம்பெனியோட என்ட்ரன்ஸ்க்கு போறீங்க. அங்க போன பார்த்தா எல்லா எம்ப்ளாயீஸுமே அப்படியே ஒரு மாரி வரிசையா நிக்கிறாங்க. ஸோ வரிசையா நின்னுட்டு, அந்த புது பாஸ் யாருங்கிற மாரி வந்து எல்லாருமே ஒரு மாரி எக்ஸைட்டிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்களுமே ஒரு மாரி எக்ஸைட்டிங்கா பார்க்குறீங்க. இப்போ அவருமே அந்த கார விட்டு கீழ இறங்குறாரு. அப்படி இறங்குனதும், நீங்களுமே வந்து அந்த பெர்சன பார்த்து அப்படியே ஒரு மாரி ஷாக் ஆயிடுறீங்க. பிகாஸ் இப்போ வந்து அந்த கார்லருந்து இறங்குனது ஜிம்மின் தான். இப்போ ஜிம்மினோட கம்பெனி தான் உங்களோட கம்பெனியோட ஒரு மாரி அக்ரிமெண்ட் போட்டு டை அப் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து வந்திருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கம்பெனி ஜிம்மினோட கம்பெனி தான் உங்களோட டை அப் வச்சுக்க போதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. அது வந்து ஏதோ ஒரு கம்பெனிங்கிற மாரி தான் நீங்களும் வந்து நினைச்சிருந்திருப்பீங்க. அது ஜிம்மினோட கம்பெனிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனாலேயே வந்து நீங்க ஜிம்மின் இப்போ அந்த இடத்துல பார்த்ததும், ஒரு மாரி அப்படியே ஷாக் ஆயிடுறீங்க. அதுவும் இல்லாம உங்களால நம்பவே முடியல. இவனா? இ இவன் இவன் எங்க இங்க வந்தான்? இவனா நம்ம கம்பெனியோட டை அப் வச்சுக்க போறாங்க? அப்படிங்கிற மாரி தான் இப்ப நீங்களுமே வந்து ஒரு மாரி ஜிம்மின வந்து கன்ஃப்யூஸா பார்க்குறீங்க. இப்ப ஜிம்மின் தான் வந்து இனிமே உங்களுக்கு புது பாஸு. இப்ப அவரு என்ன சொல்றாரோ, அதத்தான் வந்து நீங்க எல்லாருமே வந்து கேட்கணும். இப்ப ஜிம்மினும் அந்த கார விட்டு கீழ இறங்குனதும், இப்ப ஸ்ட்ரெய்ட்டா நடந்து வராரு. நீங்கலாம் வந்து ஒரு மாரி அப்படியே வரிசையா நின்னு அப்படியே வெல்கம் பண்றீங்க. உங்களோட எம்டியுமே வந்து ஜிம்மின பார்த்து ஹேண்ட்ஷேக் பண்ணி, அ அவருமே வந்து வெல்கம் பண்ணிட்டாரு. இப்ப நீங்க உங்களோட எம்டிக்கு பக்கத்துல ஒரு மாரி பொக்கைய வச்சு நின்னுட்டு இருந்திருப்பீங்களே கையில. ஜிம்மின பார்த்ததும் இப்படி ஒரு மாரி ஷாக்காயி அப்படியே தான் நின்னுட்டுருக்கீங்க ஃப்ரீஸ் ஆயிட்டு. ஜிம்மினுமே வந்து உங்கள பார்த்துடுறாரு. ஸோ, இப்ப அவருக்குமே வந்து ஒரு மாரி ஷாக்கா தான் இருக்கு. பிகாஸ் நீங்க அந்த வீட்ட விட்டு போனதுக்கப்புறம் ஜிம்மின் வந்து உங்கள பத்தி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கேர் பண்ணியிருந்திருக்க மாட்டாரு. சனிய போனா போய் தொலையட்டும் அப்படிங்கிற மாரி தான் வந்து விட்டுருந்துருப்பாரு. இப்ப நீங்க இந்த கம்பெனில வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாரி இப்ப தான் வந்து ஜிம்மின்க்கே வந்து தெரியுது. அட் சேம் டைம் உங்கள பார்த்ததும், "இவ என்னங்க பண்றா?" அப்படிங்கிற மாரி தான் உங்களையுமே வந்து ஒரு மாரி ஷாக்கா பார்க்குறாரு. இப்போ உங்கள பார்த்துட்டு உங்களோட எம்டி கிட்ட தான், "ஆ இவங்க யாரு?" அப்படிங்கிற மாரி வந்து ஜிமின் கேட்குறாரு. இப்போ உங்களோட எம்டியுமே, "ஆ இவங்க மிஸ் ஒயன். என்னோட
பர்சனல் அசிஸ்டன்ட். அப்படிங்கிற மாரி சொல்லி, உங்கள வந்து ஜிமினுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்களுமே வந்து கையில அந்த பொக்கேய வச்சுட்டு அப்படியே தான் இருந்திருப்பீங்க. ஜிமின் கிட்ட குடுத்துருக்க கூட மாட்டீங்க. இப்ப ஜிமின் அந்த பொக்கேய பார்க்குறாரு. பார்த்துட்டு, "என்னாச்சு மிஸ் ஒயன்? நீங்க என்ன வெல்கம்லாம் பண்ண மாட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாரு. இப்ப நீங்களும் அந்த மாரி கேட்டதும், நீங்களுமே ஒரு மாரி ரியலைஸ் ஆயிட்டு, "ஆ அ அ சாரி சார். அ வெல்கம் சார்." அப்படிங்கிற மாரி நீங்களுமே வந்து அந்த பொக்கே நீட்டுறீங்க. "ஆ கேட்கல. என்ன சொன்னீங்க?" அப்படிங்கிற மாரி இப்ப திரும்பவும் வந்து வேணும்னே கேட்குறான். இப்ப நீங்களும் வெல்கம் சார்ன்னு சொன்னேன். அப்படிங்கிற மாரி ஒரு மாரி போல்டா சொல்றீங்க. இப்ப ஜிம்மின்லாம் அத கேட்டுட்டு, "ஆ இருக்கட்டும், இருக்கட்டும்." அப்படிங்கிற மாரி உங்கள அத சொல்லிட்டு, இப்ப ஸ்ட்ரெய்ட்டா வந்து அந்த கம்பெனிக்குள்ள தான் வராரு. உங்களோட எம்டியோட கேபின் இருக்கு இல்லையா? அந்த கேபின்குள்ள தான் வராரு. அந்த கேபின்குள்ளேயுமே வந்து நீங்களும் உங்களோட எம்டியும் தான் கூடவே போறீங்க. இப்ப ஸ்ட்ரெய்ட்டா அவருமே வந்து அந்த கேபின்குள்ள போயிட்டு, அந்த எம்டியோட சீட் இருக்கு இல்லையா? அந்த சீட்ல போய் அப்படியே ஒரு மாரி உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு, மிஸ்டர் கிம் டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்க?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாரு. இப்போ நீங்களுமே உங்களோட ஃபைல் எல்லாமே இந்த கையில தான் வச்சிருந்திருப்பீங்க. அந்த அக்ரீமெண்ட் பேப்பருக்கான ஃபைல் எல்லாமே உங்க கையில தான் இருந்திருக்கும். இப்போ நீங்களுமே அந்த ஃபைல் எல்லாமே உங்களோட எம்டி கிட்ட குடுக்குறீங்க. இப்போ அந்த எம்டியுமே வாங்கி உங்களோட ஜிமின் கிட்ட குடுக்குறாரு. இப்போ ஜிமினும் அந்த ஃபைல் எல்லாமே படிச்சு பார்த்துட்டு, "ம். எல்லாமே கரெக்ட்டா இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்போ அவரோட கோட்லேருந்து ஒரு பென் எடுத்து, அந்த அக்ரீமெண்ட்ல வந்து அப்படியே ஒரு மாரி சைன் பண்ட்டாரு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்களுமே வந்து ஒரு மாரி அந்த இடத்துல நின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. "இவன் எதுக்கு இங்க வந்தான்? இனிமே இவன் தான் நம்மளோட பாஸா? இவன் இனிமே என்ன சொல்றானோ அதத்தான் நம்ம செய்யணுமா?" அப்படிங்கிற மாரி வந்து நீங்க ஒரு மாரி நின்னுட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. பிகாஸ் அவன் இங்க உங்களுக்கு பாஸா வந்தது உங்களுக்கு சுத்தமா புடிக்கவே இல்ல. இவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படிங்கிற மாரி தான் வந்து நீங்களுமே ஒரு மாரி நின்னுட்டு பார்த்துட்டு இருக்கீங்க ஜிம்மின. அந்த பேப்பர்ல சைன் பண்ணிட்டு இருக்கிறதையே. இப்ப சைன்லாம் பண்ணி முடிச்சதும், "ஆ இந்தாங்க மிஸ்டர் கிம். எல்லா ப்ராசஸும் முடிஞ்சது. அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நீங்க உங்களோட அக்ரீமெண்ட் படி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா, நானும் எங்களோட அக்ரீமெண்ட் படி நானும் நடந்துப்பேன்." அப்படிங்கிற மாரி வந்து உங்களோட பாஸ பார்த்து சொல்றாரு. இப்போ உங்களோட பாஸுமே, "ம். புரிஞ்சுது மிஸ்டர் பார்க். அண்ட் நான் இந்த கம்பெனிய விட்டு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். அதாவது இங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஒரு டேலண்டடான பெர்சன்ஸ். இன்னும் சொல்லப்போனா இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ந்து நின்றுருக்குன்னா, அதுக்கு காரணம் இவங்க தான். ஸோ அதனால அவங்கள மட்டும் நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்த்து நடந்துக்கங்க." அப்படிங்கிற மாரி வந்து உங்களோட எம்டியுமே சொல்றாரு. இப்போ ஜிம்மின்மே அத கேட்டுட்டு, "இவங்க இவ்வளோ நல்லா டேலண்டட் பெர்சனா இருக்கிறதுனால தான் நீங்க இந்த கம்பெனிய என்கிட்ட குடுக்குறீங்களா?" அப்படிங்கிற மாரி வந்து இப்போ ஜிமின்மே ஒரு மாரி கேட்குறாரு. பிகாஸ் அவர் கேட்கறதுக்கான அர்த்தம் என்னன்னா, நீங்க உங்க கம்பெனியில இவ்வளோ டேலண்டான பெர்சன் வச்சிருக்கீங்கன்னா, அப்ப அந்த டேலண்டான பெர்சன வச்சு நீங்களே உங்க கம்பெனிய வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியதானே? இப்போ எதுக்கு நீங்க இன்னொரு கம்பெனியோட டை அப் வச்சுக்கிட்டு, அந்த கம்பெனியோட கொலாபரேஷன் பண்ணி நீங்க உங்களோட கம்பெனி மேல கொண்டு வரணுங்கிற மாரி நினைக்கிறீங்க? அப்படிங்கிற மாரி தான் வந்து இப்போ அவர் கேட்குறாரு. அதுக்கு உங்களோட எம்டியுமே எந்த பதிலும் சொல்லாம, அப்படியே அமைதியா தான் இருக்காரு. நீங்களும் உங்களோட எம்டி பக்கத்துல தான் அமைதியா நின்னுட்டு இருந்திருப்பீங்க, எந்த பதிலும் பேசாம. இப்போ ஸ்ட்ரெய்ட்டா ஜிமின் உங்கள தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு, "மிஸ் ஒயன் என்ன அப்படியே நின்னுட்டுருக்கீங்க? போங்க. போயிட்டு இந்த கம்பெனி சம்மந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸையும் எடுத்துட்டு வாங்க. நான் எல்லாத்தையும் பார்க்கணும்." அப்படிங்கிற மாரி உங்ககிட்ட சொல்றாங்க. இப்போ நீங்களும், "ஆ சரி சார். நான் கொண்டு வரேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்போ நீங்களுமே அந்த கேபின விட்டு வெளிய வந்துடுறீங்க. இப்போ எங்களோட பாஸும் ஜிமின் வந்து அந்த ரூம்ல இருக்காங்க. இப்போ ஜிமினும் உங்களோட பாஸ பார்த்துட்டு, "இங்க பாருங்க மிஸ்டர் கிம். இனிமே இந்த கம்பெனி என்னோடதோடது என்னோடது. இந்த அக்ரீமெண்ட் முடியிற வரைக்கும் இந்த கம்பெனிக்கு நான் தான் பாஸ். நான் என்ன சொல்றேனோ அத தான் வந்து உங்களோட எம்ப்ளாயீஸ் கேட்கணும். ஒரு வேளை யாராவது இங்க பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யலைன்னா, அவங்க டேலண்டடான பெர்சனாவே இருந்தாலும் நான் அவங்கள குயிட் பண்ணிடுவேன். ஸோ அதனால நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. நீங்க போய் உங்களோட வேலைய பாருங்க போங்க." அப்படிங்கிற மாரி இப்போ அந்த உங்களோட எம்டியுமே வந்து வெளிய போங்க அப்படிங்கிற மாரி வந்து ஜிமின் சொல்லிடுறாரு. இப்ப உங்களோட எம்டியுமே எந்த பதிலும் பேச முடியாம, அந்த ரூம விட்டு அப்படியே வெளிய வந்துடுறாரு. இப்போ நீங்க தான் ஜிமின் வந்து உங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸையும் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்கல்ல. அதனால நீங்களுமே வந்து எல்லா ஃபைல்ஸுமே எடுக்குறீங்க. கிட்டத்தட்ட பார்த்தா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஒரு 15 ஃபைல்ஸுக்கு பக்கமா இருக்கு. அதுவும் இல்லாம அந்த ஃபைல் எல்லாமே பார்க்க பார்க்க ரொம்ப பெருசாவும் இருக்கு. இதெல்லாம் எப்புட்றா தூக்கிட்டு போறதுங்கிற மாரி தான் நீங்களும் யோசிக்கிறீங்க. இப்ப நீங்களுமே வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து உங்களோட கையில வச்சு அப்படியே ஒரு மாரி மலை மாரி அடுக்கி, ஜிம்மினோட ரூமுக்கு போறீங்க. அப்படி நீங்க ஜிம்மினோட ரூமுக்கு போம்போது வந்து டோர நாக் பண்ணாம தான் போயிருப்பீங்க. பிகாஸ் உங்களோட 2 கையிலயுமே வந்து அந்த ஃபைல வந்து நீங்க புடிச்சுட்டு இருக்கீங்க. அதனால டோர வந்து உங்களால லாக் பண்ண முடியல. அதனால நீங்களுமே வந்து உங்களோட கால வச்சு தான் அந்த டோர வந்து ஓப்பன் பண்ணி உள்ள போறீங்க. இப்ப ஜிம்மினுமே அத நோட் பண்ணிட்டு, "உள்ள வரும்போது எக்ஸ்கியூஸ் கேட்கணும்னு உங்களுக்கு தெரியாதா?" அப்படிங்கிற மாரி உங்கள பார்த்து கேட்கறான். இப்ப நீங்களும் அத நோட் பண்ணிட்டு, "அ சாரி சார்."
நான் ஏதோ தெரியாம வந்துட்டேன். சார் மே ஐ கம்? அப்படிங்கிற மாரி இப்போ நீங்க எக்ஸ்கியூஸ் கேட்குறீங்க. இப்போ ஜிம்மினும் உள்ள வா அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாரு. இப்போ நீங்களும் அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் இப்போ ஜிம்மன் டேபிள் மேல அப்படியே வைக்கிறீங்க. வச்சுட்டு, சார் நீங்க கேட்ட ஃபைல்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. நீங்க பார்த்துக்கோங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்போ நீங்களுமே வந்து அந்த இடத்த விட்டு அப்படியே வெளிய போறீங்க. வெளிய போறதுக்கு முன்னாடி அந்த டோர ஓப்பன் பண்ணுவீங்க இல்லையா? அந்த டோர வந்து அப்படியே ஓப்பன் பண்றீங்க. இப்போ ஜிம்மினும் அத பார்த்துட்டு, மிஸ் ஒயன் நான் ஒன்னும் உங்கள இன்னும் சொல்லலையே! அப்படிங்கிற மாரி உங்கள பார்த்து சொல்றாரு. இப்போ நீங்களுமே வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இப்போ திரும்பவுமே அந்த டோர வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு, இப்போ ஜிம்மின் கிட்ட வந்து நிக்கிறீங்க. சொல்லுங்க சார். நான் இப்போ என்ன பண்ணணும்? அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. இப்போ ஜிம்மினும் உங்கள அப்படியே ஒரு மாரி எகத்தாளமா பார்க்குறான். அப்படியே ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு, ம் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணு. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்போ அந்த சேர்ல உட்காந்துருப்பாரு இல்லையா? அந்த சேர்ல வந்து அப்படியே ஒரு மாரி சாஞ்ச மாரி கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கிறாரு. அப்படி உட்காந்துட்டு அந்த சேர்ல வந்து அப்படியே உட்காந்துட்டு ஒரு மாரி ரோல் ஆயிட்டு இருக்காரு. ஸோ நீங்களுமே வந்து ஜிம்மின் எக்ஸ்ப்ளைன் பண்ண சொன்னதுமே ஜிம்மின் வந்து பார்க்குறீங்க. பார்த்துக்கிட்டு அப்படியே தான் நின்னுட்டு இருந்திருப்பீங்க. இப்ப ஜிம்மினும் பார்த்துட்டு, "என்னாச்சு? எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கன்னு சொன்னேன். எக்ஸ்ப்ளைன் பண்றீங்களா? இல்ல வேலைய விட்டு தூக்கவா?" அப்படிங்கிற மாரி வந்து உங்கள பார்த்து கேட்குறாரு. இப்போ நீங்களும் அவர் அப்படி சொன்னதுனால, வேற வழி இல்லாம இப்ப நீங்களுமே ஒரு ஃபைலா எடுத்து, "சார் இது இந்த வருஷத்துக்கான ப்ராஃபிட் டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் இது எல்லாமே நம்ம கம்பெனியோட இன்வெஸ்ட்மென்ட் டீட்டெயில்ஸ். அப்புறம் இது நம்ம கம்பெனியோட டேட்டா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்." அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு ஃபைலுமே நீங்களுமே வந்து ஒரு மாரி எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் ஜிம்மின் கிட்ட போய் நின்னுட்டு, அவருக்கு அந்த ஃபைல காட்டி காட்டி அப்படியே ஒரு மாரி எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மினுமே ஒரு மாரி அந்த சேர்ல உட்காந்துட்டு ஒரு மாரி ரோல் ஆயிட்டு அப்படியே ஒரு மாரி பார்த்துட்டு இருக்காரு நீங்க அந்த ஃபைல காட்டுறத எல்லாத்தையுமே. ஸோ நீங்களுமே வந்து அப்படியே ஒரு மாரி எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டே இருக்கும்போது வந்து, இப்போ சதானா ஜிம்மின், "சரி போதும். வச்சுட்டு நீ வேலைய போய் பாரு போ." அப்படிங்கிற மாரி நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கும்போது பாதியில போ அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இப்ப நீங்களுமே அத கேட்டுட்டு, எல்லாமே வேணும்னே பண்றான். அப்படிங்கிற மாரி உங்க மனசுல நெனச்சுட்டு, "சரி ஓகே சார்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இப்ப நீங்களுமே அந்த கேபின விட்டு வெளிய வந்துர்றீங்க. இப்ப ஜிம்மினுமே வந்து நீங்க கேபின விட்டு வெளிய போறத வந்து பார்க்குறாரு. பிகாஸ் அது வந்து ஒரு கிளாஸ் தான். கிளாஸால ஆன ஒரு ரூம் தான் அது. அதனால வெளிய எம்ப்ளாயீஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நல்லாவே தெரியும் உங்களுக்கு பார்த்தா. அண்ட் அந்த எம்ப்ளாயீஸுக்குமே நல்லா தெரியும். நீங்க எம்டி ரூம்குள்ள என்ன பண்ணிட்டுருக்கீங்க, வச்சுட்டுருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அங்கருந்து பார்த்தாலுமே அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்களுமே வந்து இப்ப வெளிய போயிருந்திருப்பீங்க இல்லையா? அந்த கேபின விட்டு. அப்படி கேபின விட்டு வெளிய போறத ஜிம்மினுமே வந்து அந்த கிளாஸ்லேருந்து அப்படியே பார்க்குறாரு. இப்ப நீங்க எங்க போறீங்கங்கிற மாரி தான் பார்க்குறாரு. பார்த்தா நீங்க உங்களோட கேபின் இருக்கு இல்லையா? உங்களோட கேபின் ஜிம்மினோட கேபினுக்கு ஆப்போசிட்ல தான் இருந்திருக்கும். ஸோ, இப்ப நீங்களுமே உங்களோட கேபினுக்கு போறத ஜிம்மினுமே அவரோட சேர்ல உட்காந்துட்டு அப்படியே தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நீங்க உங்களோட கேபினுக்கு போனதுக்கப்புறம், இப்ப ஜிம்மின் அவரோட சீட்லேருந்து அப்படியே எந்திரிச்சு, அவரோட கேபின விட்டு வெளிய வந்து, இப்ப எம்ப்ளாயீஸ் எல்லாம் வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்ககிட்ட ட்டு, "ஒரு நிமிஷம். எல்லாரும் இங்க கொஞ்சம் கவனிக்கிறீங்களா?" அப்படிங்கிற மாரி வந்து அவரு ஒரு மாரி போல்டா பேசுறாரு. அப்படி அவர் கேட்டதும் எல்லா எம்ப்ளாயீஸும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே வந்து அப்படி ஒரு மாரி ஜெமினிய தான் பார்க்குறாங்க. ம். குட். இங்க இதுக்கு முன்னாடி இருந்த எம்டி உங்ககிட்ட எப்படி பழகுனாரு, வச்சாருன்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா இப்போ இனிமேலிருந்து நீங்க நான் என்ன சொல்றேனோ, அந்த வேலைய தான் நீங்க செய்யணும். புரியுதா? அதுவும் இல்லாம எனக்கு பெர்ஃபெக்ட் டைம்ல எல்லா வேலையும் கரெக்ட்டா முடியணும். எந்த ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. அப்புறம் முக்கியமா இங்க யாரும் ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. வொர்க்கிங் டைம்ல வொர்க்க மட்டும் தான் பார்க்கணும். தேவையில்லாம பேசுறது, ஃபோன யூஸ் பண்றது, வேலை செய்யாம ஓபி அடிக்கிறது, இந்த மாரி விஷயங்கள நீங்க பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் உங்கள இந்த வேலைய விட்டு தூக்கிருவேன். பிகாஸ் நீங்க இந்த கம்பெனிக்காக எவ்வளோ உழைச்சிருந்தாலும் சரி, எனக்கு அத பத்திலாம் கவலை இல்ல. இனிமே நான் தான் இந்த கம்பெனியோட புது பாஸ். இனிமே நீங்க இந்த கம்பெனிக்கு எப்படியெல்லாம் உழைக்கிறீங்கிறது தான் நான் இனிமே பார்ப்பேன். இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். இனிமே நீங்க என்ன போறீங்கங்கிறத தான் நான் நோட் பண்ணுவேன். புரியுதா? அப்புறம் உங்களுக்கு வேலையே இல்லைனாலும், நீங்க அடுத்தவங்களோட வேலைய கேட்டு செ கேட்டு செய்யணும். புரியுதா? இங்க வேலை செய்யாம யாரும் ஏமாத்தக்கூடாது. அப்படி ஒரு வேளை நீங்க வேலை செய்யாம ஒரு மாரி ஏமாத்திட்டு இருக்கிறத நான் பார்த்தேன்னா, யோசிக்காம உங்கள வேலைய விட்டு தூக்கிருவேன். புரிஞ்சுதா? அப்படிங்கிற மாரி வந்து அந்த எம்ப்ளாயீஸ பார்த்து கேட்குறாரு. இப்ப அவங்களுமே ஒரு மாரி பயந்துட்டு, கோரஸா, "ஆ புரிஞ்சுது சார்." அப்படிங்கிற மாரி வந்து அவங்களுமே சொல்றாங்க. "சரி குட். போய் எல்லாரும் உங்களோட வேலைய பாருங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்போ ஜிம்மின் உங்களோட கேபின் பார்த்துருப்பார் இல்லையா? இப்போ உங்களோட கேபினுக்கு தான் வராரு. அண்ட் நீங்க அந்த கேபினுக்குள்ள
வந்ததுமே ஒரு மாரி உங்களோட சேர்ல வந்து உட்காந்துட்டு, ஒரு மாரி ஹெவியா பில்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பிகாஸ் அந்த ரூம்ல ஜிமின் கூட ஒரு மாரி நின்னுட்டு அந்த ஃபைல்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அப்ப நீங்க ஜிமின் கிட்ட தான் நின்னுட்டுருப்பீங்க. அதெல்லாம் நினைக்கும்போது உங்களுக்கு ஒரு மாரி இப்போ ஷிவர் ஆகுது. அதனாலயே நீங்க வந்து அந்த ரூம்ல நெனச்சத நெனச்சுட்டு, நடந்தத நெனச்சுட்டு அப்படியே ஒரு மாரி எந்த ஒரு வேலையும் செய்யாம அப்படியே ஒரு மாரி ஷிவர்லயே உட்காந்துட்டுருக்கீங்க. இப்போ ஜிமின் தான் உங்க ரூமுக்கு வந்திருப்பார் இல்லையா? இப்போ பட்டுன்னு உங்களோட கேபின் கதவ ஓப்பன் பண்ணிட்டாரு. அத பார்த்ததும் நீங்களே ஒரு செகண்ட் அப்படியே ஒரு மாரி பயந்துருந்துருப்பீங்க. பிகாஸ் அவ்ளோ ஃபோர்ஸா வந்து அந்த கேபின் கதவ வந்து ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாரு. அதுவும் இல்லாம உங்களோட கேபின் பார்க்க எப்படி இருக்குன்னா, அது கண்ணாடி கேபின்லாம் கிடையாது. நீங்க உள்ள என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாரிலாம் வெளிய பார்த்தா தெரியாது. அப்புறம் வெளிய என்ன பண்றாங்கன்னு பார்த்தா உங்களுக்கும் தெரியாது. அந்த மாரி கிளாஸால செய்யப்பட்ட கேபின் தான் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. அதனால நீங்க வேலையே செய்யாம ஓபி அடிச்சா கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க வேலை செய்யாம ஓபி அடிக்கிற பெர்சன்லாம் கிடையாது. இப்போ ஜிம்மினும் அந்த ரூம்குள்ள வந்துட்டு, அந்த ரூம வந்து அப்படி பார்க்குறாரு. ஸோ இப்போ நீங்களுமே அந்த சேர்லேருந்து அப்படியே எந்திரிச்சு நின்னு ஜிம்மினே பார்க்குறீங்க. அ "சார், என்னாச்சு சார்? ஏதாவது வேணுமா?" அப்படிங்கிற மாரி நீங்களுமே வந்து ஒரு மாரி பணிவா கேட்குறீங்க. இப்போ ஜிம்மினும் அந்த ரூமெல்லாம் ஒரு மாரி சுத்தி பார்த்துட்டு, "ம். சரி. நீ இனிமே இந்த ரூம்ல ஒர்க் பண்ணக்கூடாது. இந்த ரூம்லேருந்து உன்னோட திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு, அங்க ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா? என்னோட ரூமுக்கு நேரா, அந்த சிஸ்டம்ல போய் உட்காந்து ஒர்க் பண்ணு." அப்படிங்கிற மாரி உங்கள பார்த்து சொல்றாரு. இப்போ நீங்களும் அத கேட்டுட்டு, "அ என்னாச்சு சார்? ஏன் ஏதாவது பிரச்சனையா?" அப்படிங்கிற மாரி வந்து நீங்களுமே வந்து கேட்குறீங்க தயக்கத்திலேயே. "ஏன்? என்னாச்சுன்னு சொன்னா தான் அங்க போய் உட்காருவியோ? நான் உன்னோட பாஸ். நான் என்ன சொல்றேனோ, அத தான் நீ செய்யணும். முதல்ல இந்த ரூம காலி பண்ணிட்டு போய் அங்க போய் உட்காரு போ. அதுவும் இல்லாம இந்த ரூம பார்த்தாலே நல்லாவே தெரியுது. நீ வேலை செய்றியா இல்லையான்னு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாரு. இப்போ நீங்களுமே ஒரு மாரி தயங்கிக்கிட்டு, "சார், அதெல்லாம் போதும். நீ எதுவும் பேச வேண்டாம். போயிட்டு உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த சிஸ்டம் முன்னாடி உட்காரு. நீ எப்பயும் இனிமே என் கண்ணு முன்னாடி தான் இருக்கணும். நீ வேலை செய்றியா இல்லையான்னு நான் எப்ப பாரு பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். நீ என் பார்வையிலேருந்து தப்பவே கூடாது. புரியுதா? எடுத்துட்டு போங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்போ அவரு மறுபடியுமே வந்து அவரோட கேபினுக்கு போயிடுறாரு. இப்போ நீங்க தான் ஜிமின் வந்து இந்த கேபின்ல நீங்க வொர்க் பண்ணக்கூடாது. நீங்க போய் அந்த எம்ப்ளாயீஸோட எம்ப்ளாயியா உட்காந்து வொர்க் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பா இல்லையா? அதனால நீங்களுமே வந்து இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம உங்களோட ஃபைல்ஸ், திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு, இப்போ அந்த அ எம்ப்ளாயீஸ் சொன்ன அந்த அதாவது ஜிம்மின்னு சொன்ன அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா? அந்த சிஸ்டம் கிட்ட தான் போய் உட்கார்றீங்க. அந்த சிஸ்டம்ல உட்காந்து ஜிம்மின் ரூம பார்த்தா, ஜிம்மின் ரூம் அவ்ளோ தெளிவா தெரியுது. அந்த ஜிம்மினுக்குமே வந்து நீங்க நல்லா தெரியிறீங்க. அதாவது அந்த சிஸ்டம் தெரியாது. ஆனா உங்களோட ஃபேஸ் அவருக்கு நல்லா தெரியும். என்ன மாரி ரியாக்ட் பண்றீங்க? ஒழுங்கா வேலை பார்க்குறீங்களா? இல்லையா? அப்படிங்கிறது பார்த்தாலே அவருக்கு நல்லா தெரியுது. அதனால தான் அந்த சிஸ்டம்ல போய் உங்கள உட்கார சொல்லியிருப்பாரு. இப்ப நீங்களுமே அந்த கேபின விட்டு வெளிய வந்து, உங்களோட சிஸ்டம் வந்து ஜிம்மின்னு சொன்ன சிஸ்டம்ல வந்து அப்படியே ஒரு மாரி உட்காந்துக்கிறீங்க. இப்போ நீங்க அந்த கேபினெட் வந்தது ஒரு மாரி உங்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்டா இருந்தாலும், இப்போ நீங்க இந்த சிஸ்டம்ல வந்து உட்காரும்போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் கிடைக்குது. அது என்னன்னா உங்களுக்கு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட நடுவுல தான் வந்து உட்காந்து இப்போ வொர்க் பண்றீங்க. அதாவது ரைட் சைட்ல காங்கும், லெஃப்ட் சைட்ல இப்போ மின்னும் உட்காந்துருக்கா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுல தான் வந்து நீங்க இப்போ மறுபடியும் வந்து உட்காந்து சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க அந்த கேபின் விட்டு வந்ததுனால, இப்படி ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கு. அதனால நீங்களுமே வந்து அத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம, நீங்களுமே வந்து உங்களோட வொர்க்க கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் உங்கள ஜிம்மின் வந்து சும்மா விடவே இல்ல. எப்ப பார்த்தாலும் உங்கள ஒரு மாரி கால் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. "என் கேபினுக்கு வா. அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. இத ஃபைல் எடுத்துட்டு வா." அப்படிங்கிற மாரி ஏதாவது ஒண்ணு சொல்லி உங்களோட கேபினுக்கும், உங்களோட சிஸ்டத்துக்கும் அப்படியே ஒரு மாரி அலைய வச்சுக்கிட்டே இருக்காரு. ஈவன் உங்கள சும்மாவே விடல. லஞ்ச் டைம்ல கூட உங்கள நிம்மதியா சாப்பிட விடல. பிரேக் டைம்லயும் உங்கள ஃப்ரீயா இருக்க விடல. உங்கள நிம்மதியாவே உங்களோட வொர்க்க பார்க்க விட மாட்டேங்கிறாரு. இதனால உங்களுக்குமே வந்து பயங்கரமா இப்ப கடுப்பாகுது. இவன் வேணும்னு தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் நம்ம இவன் வேண்டான்னு சொல்லி தானே இவன தூக்கி எறிஞ்சிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பிரச்சனை? அவன் பாட்டுக்கு அவனோட வேலைய பார்க்க வேண்டியதானே! இப்ப தேவையில்லாம என்ன வேணும்னே பழி வாங்குற மாரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அப்படிங்கிற மாரி தான் நீங்களுமே உங்களோட மனசுக்குள்ள நெனச்சுட்டு, உங்களோட கோவத்த எல்லாத்தையுமே வந்து அந்த கீபோர்ட்ல அப்படியே ஒரு மாரி தட்டிட்டு காட்டிட்டு இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு ரைட் சைட்லயும், லெஃப்ட் சைட்லயும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தானே உட்காந்துருப்பாங்க. நீங்க இந்த மாரி இந்த கோவமா இந்த மாரி சிஸ்டம்ல உட்காந்து ஒர்க் பண்றத அவங்களுமே பார்த்து சிரிக்கிறாங்க. பிகாஸ் நீங்க என்ன சொல்லியிருந்திருப்பீங்க, அந்த ஜிமின் வந்து உங்களோட கம்பெனிக்கு வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்திருப்பீங்க, நம்மளோட ஒர்க் நல்லா பார்த்தோம்னா, யாரு நம்மள திட்ட போறாங்க அப்படிங்கிற மாரி தான் நீங்க வந்து சொல்லியிருந்திருப்பீங்க. இப்போ அந்த நீங்க சொன்ன வார்த்தைய 2 பேருமே இப்போ ஒரு மாரி நெனச்சு பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. பிகாஸ் நீங்க வந்து இப்போ உங்களோட ஒர்க்க ஒழுங்கா தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா ஜிம்மின் வந்து நீங்க வொர்க் பண்றத வந்து ஒரு மாரி குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீங்க இந்த மாரி மிஸ்டேக் பண்றீங்க, இதெல்லாம் தப்பு பண்றீங்க அப்படிங்கிற மாரி வந்து உங்கள ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ அதனாலயுமே நீங்களும் வந்து ஒரு மாரி கடுப்பாயிட்டு அந்த சிஸ்டம்ல வந்து ஒரு மாரி கோவத்த காட்டிட்டு இருக்கீங்க. அவங்களும் அத பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்க சிரிக்கிறத நீங்களுமே வந்து நோட் பண்றீங்க. நோட் பண்ணிட்டு, "ஏய்!
என்ன? என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன ஜோக்கர் மாரி தெரியுதா? எதுக்கு இப்ப என்ன பார்த்து எல்லாரும் சிரிக்கிறீங்க? ஏய் மின்னு மூடிட்டு வேலைய பார்றி. அப்படிங்கிற மாரி இப்ப நீங்க கோவத்துல மின்ன புடிச்சு திட்டுறீங்க. ஆனா மின்னு அத பெரிய விஷயமா எடுத்துக்கல. பிகாஸ் மின் வந்து உங்களோட ஃப்ரெண்ட் தான் இல்லையா? அதனால உங்களோட சிச்சுவேஷன அவ புரிஞ்சுக்கிறா. அதுவும் இல்லாம நீங்க இந்த மாரிலாம் நடந்துக்கிற பெர்சன் இல்ல. ஜிமின் அப்படி டார்ச்சர் பண்றதுனால தான் நீங்க இந்த மாரி நடந்துக்கிறீங்க. இப்படியே தான் அந்த டேவும் வந்து போகுது. ஜிமின் உங்கள சும்மாவே விடல. ஈவினிங் ஈவினிங் இந்த என்ன சொல்றது? இந்த ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட உங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, கம்பெனி பத்தின டீட்டெயில்ஸு இந்த மாரி விஷயத்தெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அதுவும் இல்லாம அவரும் வந்து ஒரு சில விஷயங்கள வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றாரு. கம்பெனி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும். ஸோ, அதனால வந்து உங்களுக்குமே வந்து பயங்கரமா கடுப்பாகுது. பிகாஸ் எல்லா கம்ப்ளையும் போனதுக்கப்புறம் கூட, உங்கள இந்த மாரி வந்து புடிச்சு வச்சுக்கிட்டு, கம்பெனி விஷயத்த பத்தி பேசிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நீங்களுமே ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே ஒரு மாரி கடுப்பாகுறீங்க. ஸோ, ஒன் ஃபைன் டே நீங்க இப்போட ஆஃபீஸ்ல தான் இருக்கீங்க. ஜிமின் 9:00 ஆஃபீஸ் வந்துருவாரு. நீங்க அவரோட பிஏ தானே? உங்களோட பழைய எம்டிக்கு நீங்க தானே பிஏவா வந்திருப்பீங்க. அப்போ பழைய எம்டிக்கு நீங்க பிஏனா, இப்போ இவருக்குமே அந்த நீங்க தான் வந்து பர்சனல் செக்ரட்டரியா இருக்கணும். அதனால நீங்களுமே வந்து இப்போ உங்களோட ஆஃபீஸ்ல வந்து இருக்கீங்க. அதுவும் ஜிமின் வரதுக்கு முன்னாடி நீங்க 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஆஃபீஸ்ல இருக்கணுங்கிற மாரி வந்து ஜிமின் சொல்லியிருந்திருப்பாரு. இதே பழைய எம்டி இருக்கும்போது நீங்க வந்து 9 மணிக்கு வந்தா மட்டும் போதும். ஆனா இவரு வந்து நான் 9 மணிக்கு நீங்க ஆஃபீஸ்க்கு வரேன்னா, நீ 8:30க்கோ 8:45க்கு நீங்க இருக்கணும். எனக்கு முன்னாடி இந்த ஆஃபீஸ்ல இருக்கணுங்கிற மாரி தான் வந்து உங்களுக்கு ரூல் போட்டிருந்திருப்பாரு. அதனால நீங்களுமே இப்போ அந்த அந்த நாள் வந்து ஜிம்முக்கு முன்னாடியே வந்து, அங்க இருக்கிற எல்லா ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற எல்லாத்தையுமே வந்து ஒரு மாரி ஒழுங்கா வேல பாருங்க அப்படிங்கிற மாரி வந்து நீங்க எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம அந்த ஆஃபீஸே வந்து நல்லா சுத்தமா தொடச்சு கிளீன் பண்ண சொல்றீங்க. அந்த கிளீன் பண்ணுவாங்க இல்லையா? அவங்க கிட்ட சொல்லி, ஜிம்மினோட ரூம மட்டும் நல்லா ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி நல்லா கிளீன் பண்ணுங்க. ஏன்னா பிகாஸ் அவருக்கு தூசியா இருந்தானா சுத்தமா புடிக்காது. அதனாலேயே வந்து அவரோட ரூம மட்டும் கொஞ்சம் ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி நல்லா கிளீன் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாரி வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுமே வந்து கிளீன் பண்றவங்க எல்லாருமே வந்து உங்களோட ஆஃபீஸ வந்து ரெகுலராவே வந்து கிளீன் பண்ணிட்டு தான் போவாங்க. மார்னிங்கும் கிளீன் பண்ணுவாங்க. அப்புறம் ஈவினிங்கும் கிளீன் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கான டேவும் அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. இப்போ நீங்க தான் உங்களோட அந்த டேப்ல இன்னைக்கு ஜிம்மிற்கான என்னென்ன ஷெட்யூல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து நின்னுட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் ஜிம்மினோட ரூம்லயே நின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜிம்மினும் வந்து ஆஃபீஸ்க்கு வராரு. அவர் வரும்போதே வந்து அவங்க எம்ப்ளாயீஸ்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குமே ஒரு மாரி பயமா இருக்கு. பிகாஸ் அந்த மாரி ஒரு ரூடான ஒரு ஃபேஸ வச்சுட்டு தான் ஆஃபீஸ்க்குள்ளயே என்டர் ஆகுறாரு. அந்த ஆஃபீஸ்க்குள்ள வந்து இப்போ வந்து அவரோட கேபின்குள்ள வராரு. கேபின்ல வந்து நீங்க ஆல்ரெடி வந்து நின்னுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அந்த டேப வச்சு ஒரு மாரி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. என்னென்ன ஷெட்யூல் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்ப அவருமே வந்து கேபின் ஓப்பன் பண்ணதும் நீங்க முன்னாடி நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "ஏய்! இங்க என்ன பண்ற?" அப்படிங்கிற மாரி உங்கள பார்த்து கேட்குறாரு. இப்ப நீங்களும் அவர பார்த்துட்டு டக்குனு பயந்துருப்பீங்க. பிகாஸ் நீங்க நீங்க பாட்டுக்கு அந்த டேப தானே வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்ப ஜிமின் வாய்ஸ் கேட்டதுமே டக்குனு ஒரு செகண்ட் இப்படியே பயந்துருப்பீங்க. ஆ அ ஜிமின் ஐயோ! சாரி சாரி பாஸ். அ பாஸ் அது நான் உங்களுக்கான ஷெட்யூல பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னென்ன வொர்க் இருக்கு அப்படிங்கிற மாரி. அப்படிங்கிற மாரி வந்து நீங்களுமே வந்து ஒரு மாரி தடுமாறிட்டு பேசுறீங்க பயத்துல. இப்ப ஜிம்மினும் அத நோட் பண்ணிட்டு, இப்ப ஸ்ட்ரெயிட்டா வந்து அவனோட சீட்ல தான் வந்து உட்கார்றாரு. சீட்ல வந்து உட்காந்துட்டு, மறுபடியுமே உங்கள ஒரு மாரி ரூடா பார்க்குற மாரி உங்கள பார்த்துட்டு, "சரி சொல்லு. இன்னைக்கு என்னென்னலாம் ஷெட்யூல் இருக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. இப்ப நீங்களுமே வந்து, "ஆ சார் இன்னைக்கு இந்த மாரி இங்க ஒரு இடத்துல மீட்டிங் இருக்கு. அப்புறம் 2:30க்கு ஒரு அப்பாயின்ட்மென்ட் இருக்கு உங்களுக்கு. அப்புறம் நீங்க அட்வர்டைஸ்மென்ட் குடுத்துருந்தீங்க இல்லையா? அத பார்த்துட்டு ஒரு 2, 3 பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க." அப்படிங்கிற மாரிலாம் நீங்களுமே வந்து ஒரு மாரி எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்க. இப்ப அவருமே அத கேட்டுட்டு, "ம். சரி போ. போயிட்டு எனக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான காஃபி கொண்டு வா போ." அப்படிங்கிற மாரி உங்ககிட்ட கேட்குறாரு. பிகாஸ் ஜிம்மினுக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் இல்ல. அதனால நீங்களுமே வந்து ஜிம்மின் காஃபி கேட்கறதுனால, "பாஸ் என்ன கேட்டீங்க? காஃபியா?" அப்படிங்கிற மாரி நீங்க திருப்பி ரிப்பீட்டடா கேட்குறீங்க. இப்ப அவருமே, "ஏன்? உனக்கு காது கேட்காதா? போய் சீக்கிரம் கொண்டு வா போ. காலங்காத்தாலே டென்ஷன் பண்ணிக்கிட்டு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாரு. இப்ப நீங்களுமே வந்து, "சரி பாஸ் நான் போய் கொண்டு வரேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நீங்களுமே அந்த ரூம விட்டு வெளிய வந்துடுறீங்க. ஸோ, இப்ப ஜிம்மின்மே வந்து உங்கள தான் பார்த்துட்டு இருக்காரு. பிகாஸ் நீங்க அந்த ரூமுக்கு வெளிய தான் வந்து எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு இடத்துல தான் வந்து இப்போ காஃபி மேக்கர் மிஷினுமே இருக்கும். அந்த மிஷின்ல வந்து நீங்க ஜிம்மினுக்கு இப்போ அந்த காஃபியுமே வந்து ரெடி பண்றீங்க. இப்போ அதெல்லாமே வந்து உங்க ஜிம்மின் வந்து பார்த்தாலுமே நல்லா தெரியும். ஜிம்மின் ரூம்ல வந்து பார்த்தாலே நல்லா தெரியும். அந்த காஃபி மேக்கர் மிஷின் எல்லாமே வந்து தெரியும். அதனால நீங்களுமே வந்து இப்போ காஃபிலாம் ரெடி பண்ணிட்டு, இப்போ ஒரு ட்ரேல வச்சு, இப்போ ஜிம்மினோட ரூமுக்கு வந்து கொண்டு வரீங்க காஃபிய. ஸோ, இப்போ ஜிம்மினுமே வந்து கையில ஒரு ஃபோன வச்சு இப்படியே பார்த்துட்டு, நீங்க கொண்டு வந்து வைக்கிற அந்த காஃபிய வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த காஃபிலாம் எடுத்து குடிக்காம அவர் பாட்டுக்கு அவரோட ஃபோன் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நீங்களும் அந்த காஃபிய வச்சுட்டு, "சோ காஃபி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்போ நீங்களுமே வந்து அந்த ரூம விட்டு வெளிய வந்துடுறீங்க எதுவும் பேசாம.
வெளிய வந்துட்டு நீங்க பாட்டுக்கு உங்களோட சிஸ்டம்ல உட்காந்து இந்த மாரி டே ஒர்க்க வந்து மாரி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது வந்து ஜிம்மின் வந்து உங்களுக்கு திரும்பவுமே கால் பண்றாரு. கால் வந்ததும் நீங்களும் ஒரு மாரி, "ஐயோ! இவனுக்கு என்னதான் வேணுமா?" அப்படிங்கிற மாரி வந்து நீங்களும் ஒரு மாரி சலிச்சுக்கிட்டு, கால அட்டெண்ட் பண்ணி ஜிம்மின பார்க்குறீங்க. நீங்க உங்களோட சீட்லேருந்து ஜிம்மின பார்த்தீங்கன்னா, ஜிம்மின் நல்லாவே தெரிவாரு. அவருமே கால்ல, "ஏய்! என் கேபினுக்கு வா" அப்படிங்கிற மாரி வந்து கூப்பிடுறாரு. ஸோ, இப்ப நீங்களுமே அந்த ஃபோன கட் பண்ணிட்டு, இப்போ அவரோட கேபினுக்கு தான் போறீங்க வேகமா. போயிட்டு என்னங்கிற மாரி வந்து போய் கேட்குறீங்க. இப்ப அவருமே வந்து ஒரு இடத்த கை காட்டி, அந்த இடத்த கிளீன் பண்ணு அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாரு. பிகாஸ் நீங்க இப்போ ஒரு காஃபி வச்சிருந்திருப்பீங்க இல்லையா? அந்த காஃபிய வந்து அவர் வேணும்னே கீழ சிந்திட்டு, அந்த இடம் காஃபி கீழ கொட்டிடுச்சு. நீ கிளீன் பண்ணு அப்படிங்கிற மாரி வந்து உங்ககிட்ட சொல்றாரு. ஸோ, இப்ப நீங்களுமே வந்து அந்த காஃபி கொட்டியிருக்க இடத்த பார்க்குறீங்க. பார்த்துட்டு, "சரி ஓகே சார். நான் கிளீன் பண்ண சொல்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்ப நீங்க அந்த ரூம் விட்டு போலாங்கிற மாரி திரும்புறீங்க. ஜிம்மினும், "வயன், நான் உன்ன கிளீன் பண்ண சொன்னேனா?" அப்படிங்கிற மாரி உங்ககிட்ட சொல்றாரு. இப்ப நீங்களுமே ஜிம்மின பார்த்துட்டு, "ஓகே சார். நான் கிளீன் பண்ண சொல்றேன். இதுக்குன்னு நம்ம ஆஃபீஸ்ல தனியா வொர்க் பண்றாங்க. ஸோ நான் அவங்க கிட்ட சொன்னேன்னா, அவங்க கிளீன் பண்ணிடுவாங்க சார்." அப்படிங்கிற மாரி நீங்களுமே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றீங்க. ஆனா ஜிம்மின்க்கு நீங்க தான் கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாரு. அதனால நீங்களுமே வந்து ஒரு மாரி இப்படியே யோசிக்கிறீங்க. "என்ன வயன் யோசிக்கிற? என் கம்பெனில வொர்க் பண்ற எல்லா எம்ப்ளாயீஸும் இவங்கவங்க இந்தந்த வேலை தான் செய்யணும்னு எந்த ஒரு ரூலும் கிடையாது. எல்லாரும் எந்த வேலை வேணாலும் செய்யலாம். அப்படி செய்றவங்க மட்டும் தான் என் கம்பெனில வொர்க் பண்ணணும். புரியுதா? இப்போ செய்றியா? இல்ல கம்பெனிய விட்டு போறியா?" அப்படிங்கிற மாரி உங்கள பார்த்து கேட்கறாரு. இப்போ உங்களுக்குமே வந்து பயங்கரமா கோவம் வருது. பிகாஸ் ஜிம்மின் வந்து வேணும்னு தான் இது பண்றாரு. அவருக்கு காஃபி குடிக்கிற பழக்கமும் இல்ல. காஃபி குடிக்கிறவங்க மாரி கேட்டுட்டு, இப்ப அந்த காஃபிய கீழ கொட்டிட்டு, "நீ தான் இப்ப கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாரு. எல்லாமே வேணும்னு தான் பண்றாரு. ஸோ, அதனால நீங்களுமே இப்போ வேற வழியே இல்லாம, ஒரு ஈர டவல் எடுத்துட்டு வந்து நீங்களுமே வந்து அந்த இடத்துல வந்து நல்லா அந்த காஃபி இதெல்லாம் கரையெல்லாம் வந்து நல்லா சுத்தமா தொடச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ, இது எல்லாத்தையுமே வந்து உங்களோட எம்ப்ளாயுமே வந்து பார்க்குறாங்க. பிகாஸ் உங்களோட ஆஃபீஸ்ல நீங்க வந்து பாஸுக்கு அடுத்தபடியான ஒரு பெர்சனா இருப்பீங்க. ஒரு வேள பாஸ் வரலைன்னா, உங்ககிட்ட தான் வந்து எல்லா எம்ப்ளாயியும் வந்து எல்லா விஷயத்தையும் கேட்பாங்க. இப்போ உங்களையே வந்து இந்த பாஸ் வந்து இந்த மாரி பண்றாரே அப்படிங்கிற மாரி தான் வந்து அவங்களுமே ஒரு மாரி ஷாக்கா பார்க்குறாங்க. அதுலேருந்தே அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருது. ஜிம்மின் எந்த அளவுக்கு ரொம்ப மோசமானவரு அப்படின்னு. இருந்தாலும் நீங்க மட்டும் இப்ப என்ன பண்ணுவீங்க? ஜிம்மின் சொல்றத இப்ப நீங்க பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு இப்ப இந்த வேலை ரொம்ப முக்கியம். அதனால தான் நீங்களுமே வந்து பல்ல கடிச்சிட்டு ஒரு மாரி அவ சொல்ற எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கீங்க. அவ இதோட மட்டும் நிறுத்தல. உங்கள இன்னுமே வந்து ஒரு மாரி பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கா. ஸோ, நீங்களும் அத எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் வந்து அந்த கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிடா அட்மின் நான் இந்த ஒன் ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். அன்னைக்கு கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன் ஷாட்டுமே வந்து ஒரு மாரி மொக்கையா தான் இருந்துச்சுன்னு எனக்கும் தெரியும். பட் நெக்ஸ்ட் ஒன் ஷாட் கண்டிப்பா ப்ராமிஸா உங்களுக்கு கிக்கா இருக்க மாரி குடுக்குறேன். அதுவுமே நான் இப்போ ஒரு த்ரில்லர் சைக்கோ சம்மந்தப்பட்ட ஒரு ஒன் ஷாட்டும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது யாரோ ஒருத்தவங்க எங்ககிட்ட கேட்டாங்க. அவங்க அக்கவுண்ட் அவங்களோட ஐடி நேம்லாம் எனக்கு தெரியல. ஸோ, நான் இந்த ஜெமின் பார்ட்ட முடிச்சதுக்கப்புறமா அந்த சைக்கோ சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ, நான் மேபி நெக்ஸ்ட் வீடியோ கூட அந்த பாட்டு அப்லோட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ, நீங்க இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெகட்டிவா இருந்தாலும் பரவால்ல. கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் புடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி ஓகே கைஸ் பாய்.